Good morning. Audible இருக்கும். சாட் ஜிபிடி பக்கத்துலேயே கிளாடு ஆந்த்ரோபிக்னு வச்சுக்குவோம் சார். அதுவும் யூஸ் பண்ணுறேன். சாட் ஜிபிடி நான் கிளாடு ஆந்த்ரோபிக் இப்போ புதுசாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். நல்ல இதாகிடுச்சு. Okay, so today we have a special session by Mr. Chindanai Selvan. See, usual special session மாதிரி இல்லாமல் இதில் என்னன்னா இப்போ என்னன்னா எல்லாரும் டாப்பர்ஸுடைய செஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணோம், என்சிஆர்டி படித்தோம், கிளாஸ் நோட்ஸ் படித்தோம், டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணோம், தென் வி கிளியர்டு எக்ஸாம். பட் வாட் வி ஃபெயில் டு see is what they were doing in a day-to-day activity. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், ஒரு வாரம் நான் என்ன பண்ணேன், ஒரு மாதம் என்ன பண்ணேன் அப்படின்ற விஷயந்தான் அங்கே கேப்பாக இருக்குது. அதில் வாட் ஐ லேர்ன்ட், ஓகே, வாட் ஐ லேர்ன்ட் இன் தட் ட்ராவல், இது நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் மட்டும்தான் வி கேன் see that. அதுவும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்க யூடியூப்பில் போட்டு இதை day 1 day 2 அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இன்னைக்கு செஷனுடைய பர்பஸே என்னென்னா, in order to clear prelims, in order to clear mains, what I did in a day-to-day basis, அதான் இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவே. அதே மாதிரி there is no requirement that you should be a studious in school or college to clear the exam. நம்ம நினச்சிருப்போம் ஸ்கூலில் படிக்கணும், காலேஜில் படிக்கணும், அவங்க தான் ஐஏஎஸ் ஆக முடியும். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜில் அளவுக்கு அரியர்லாம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து படித்து பாஸ் பண்ணி சர்வீஸ் ஆக முடியுமானா முடியும். இந்த ஃபைனல் செமஸ்டரில் இருக்கிற எல்லா அரியரும் கிளியர் பண்ணி தென் கம்மிங் டு த ப்ரிப்பரேஷன் அண்ட் கிளியர் தி எக்ஸாம், இது பாசிபிள் தான். அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் தான் சிந்தனை செல்வனுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா he will explain everything about that. அதே மாதிரி காலேஜ்லேயுமே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் you could see from him, because once he finished college and started preparation, he could able to see the importance of getting into a employment. அது ஒரு ஃபேஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ஃபேஸ் அப்படின்றத பக்காவாக பார்க்க முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5 இன்டர்வியூ எழுதின எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர். ஒரு வாட்டியுமே இன்டர்வியூ போயிட்டு கிளியர் ஆகலன்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் we could able to give some suggestion. லேட்டர் ஆன் என்ன சஜஷன் கொடுக்குறதுனே தெரியல. வரலன்னா வரல, என்ன பண்ண முடியும், ஏதோ நேரம் தான் சரியில்லை. ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, 5 தடவைன்னும் போது யோசிச்சு பாருங்க how it will be, what suggestion we could able to give. கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடிஞ்ச ஒரு கேண்டிடேட் வேறு. மெயின்ஸும் அதே மாதிரி தான். ஒரு வாட்டி ஆப்ஷனல் நல்ல மார்க் வரும், ஒரு வாட்டி கம்மியாயிடும். திரும்ப ஜிஎஸ் மார்க் வரும், திரும்ப ஜிஎஸ் கம்மியாயிடும். இன்டர்வியூ ஒரு வாட்டி நல்ல மார்க் போடுவாங்க, ஒரு வாட்டி போட மாட்டாங்க. அல்டிமேட்டாக என்னன்னா சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக கிடைக்கும். நாமும் நம்மளுடைய ப்ராசஸில் கரெக்டாக இருக்கோமா அப்படின்றதா விஷயம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் கரெக்டாக நம்பி ட்ராவல் ஆன ஒரு பர்சன் தான் சிந்தனை செல்வன். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் வரும்போது நமக்கே தோணும் என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 to 3 days திரும்ப கோப்பப் பண்ணி திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் ஹி யூஸ் டு டூ. ஏன்னா ஒரு கட்டத்தில் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ வராமல் போயிடும். இந்த லாஸ்ட் இயர் we were discussing, he was nearly broke down. என்னடா அப்படின்ட்டு எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒரு மாதிரி வெறுத்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படின்ற பயம். அப்புறம் சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு, ஏதோ நேரம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்துடும், போட்டு நீ குழப்பிக்காத, இதுக்குன்னு படிக்காமல் விட்டுறாது அப்படின்னு. இல்லை சார், 2 days திரும்ப சரியாயிடுவேன், திரும்ப ஐ வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். பிகாஸ் வேறு வழி இல்லை. ஏன்னா கிட்ட போயாச்சு, நமக்கு தெரியாது கதவு இப்போ திறக்காதான்ட்டு. நம்மளோட வேலை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒன் டே ஆர் அதர் டே ஃபைனலி இட் வில் ஓப்பன். ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு ஸ்டார்ட் த செஷன். ஏதாவது டவுட்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். லெட்ஸ் வெல்கம் சிந்தனை. ஓகே, அறம் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி கார்த்திக் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 8 வருஷம் ஜர்னின்றது ரொம்ப பெருசு இல்லை, அது ஒரே இடத்துல இருக்கிறது இன்னும் ரொம்ப பெருசு. கஷ்டமும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த டைமில் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், மென்டல் வைஸ் நமக்கு சில மோட்டிவேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணதில் வந்து அதை எப்படி நம்ம ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் சர்வீஸ் வாங்கணுன்றது ஹெல்ப் பண்ணதுக்கு ஆரம்புக்கு வந்து ரொம்ப நன்றிகள். பிஃபோர் தட் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் முதல் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டா, யாராச்சும் செகண்ட் தேர்ட் இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். யாரெல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க?
ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்னால் கிளியர் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் போலையே இந்த எக்ஸாமு, ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டமோ அப்படின்னு தோணியிருக்கா யாருக்காச்சும் இருந்திருக்குமே. ஜஸ்ட் ஒரு ஓகே சூப்பர். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷனாக எடுத்துக்கோங்க. ஒரு ஃபெலோ சீனியர்ஸ்கிட்ட நீங்கள் இன்ஸ்டியூட்டில் பேசுகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஷின். டவுட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக கேட்கலாம். நடுவில் எந்த டவுட்ஸுமே சில்லி டவுட்ஸ், இதை கேட்டால் நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்களே கேளுங்க, பக்கத்தில் யாராச்சும் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? பிஃபோர் தட் நான் வந்து 2019 டிஎன்ஐ மதுரை கேம்பஸில் காலேஜ் முடிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்டது எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க காலேஜில், அலுமினிஸ். சைலேந்திர பாபு சார், அப்புறம் வந்து ஹானர்ஸ் போர்டுன்னு இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு 60-70 சிவில் சர்வன்ட்ஸ் ஃபோட்டோ ஓட்டியிருக்கும். அப்போ எனக்கு அவேர்னஸ் எவ்வளோ இருந்திருக்கணும், நிறையா இருந்திருக்கணும்ல. அந்த ஃபோட்டோலாம் இருக்குன்னு தெரிஞ்சும் யூபிஎஸ்சியை பற்றியான அவேர்னஸ் எனக்கு கிடையாது. யூபிஎஸ்சி பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. யூபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு எப்போ தெரியும் அப்படின்னா ஜூலை 2019 தெரியுது. அதுவும் யூபிஎஸ்சி நான் படிக்க வந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிட்டத்தட்ட. என்ன பண்ண போகிறேன்னு தெரில, என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, யூபிஎஸ்சி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். அது இப்போ கூட அந்த ரிலேட்டிவ் வந்து எப்படி உன்னால் யூபிஎஸ்சிலாம் படிக்க முடியும், காலேஜ்லேயே அரியர் வச்சுருந்தேன், ஒரு 7 அரியர் வச்சுருந்தேன், எப்படி யூபிஎஸ்சிலாம் படிக்க முடியும்னு கேட்டாங்க. அதுதான் எனக்கு ஃபியூவலே. எப்படி படிக்க முடியும்னா இப்படி தான் படிக்க முடியும்னு காமிக்கணுன்றதுக்காக இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் உள்ள வந்தேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த யூபிஎஸ்சியை பற்றி ஒரு டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா என்னுடைய செஷன் வந்து என் மூலமாக யாருக்காச்சும் ஸ்பார்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். பிஃபோர் தட் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஆகஸ்ட் 2019 ஜாயின் பண்ணுறேன். இருக்கிற அந்த 2019 பிசிஎம்மில் கடைசி பேட்ச். ஓகேவா? இப்போ அந்த பிசிஎம் கடைசி பேட்ச்சில் வந்து 10 days லேட் பேட்ச் வேறு. 10 days லேட்டு. அப்போது வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி 4 chapters கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்கல் ஜாகிரஃபி இருக்கா, நமக்கு தான் ஒன்றும் புரியாது ஃபஸ்ட்டு. அதில் ஏதோ டாபிக்ஸ்லாம் உள்ளே வந்துச்சு. ராக்ஸ்ன்றாங்க, ராக்ஸில் இத்தனை தியரிஸ்ன்றாங்க, ஒன்றும் தெரியலையே. 4 chapters கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி ஓகே, அப்போ வந்து பத்மா மேம் தான் அப்போ போய் கேட்கும் போது இல்லைப்பா 10 days லேட் ஆகிடுச்சு, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே ஊர்லேருந்து வந்துட்டோம், ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு எனக்கு இங்கிலீஷில் அந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நியூஸ் பேப்பர் படிக்கணுமான்னு கேட்டால், நியூஸ் பேப்பர் படித்தா தான் கிளியர் பண்ண முடியுமா யூபிஎஸ்சி, நியூஸ் பேப்பர் படிக்காமல் கிளியர் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி கேட்டால நானும் ஒருத்தர். இந்த கேள்வி திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நியூஸ் பேப்பர் படித்தா தான் கிளியர் பண்ண முடியுமா, நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா கிளியர் பண்ண முடியாதா அப்படின்றது. இதான் நம்ம ஐடி கார்டு. ஏன்னா டெஸ்டமெண்ட் தேவையில்ல, ஏதோ டெஸ்டமெண்ட் தேவையில்ல, உண்மையிலே இவர் இங்கே பிசிஎம் தான் படித்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி. அறம் 2019 to 20 பேட்ச் பிசிஎம் 3. ஏற்கனவே சொன்னும் போது மேக்ஸ் எக்ஸ்போஜர் லோ. ஏன்னா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரா, அங்கே மேக்ஸே 4 வருஷம் போட்டிருக்க மாட்டோம். மேக்ஸுக்கும் மேக்ஸ் இங்கே ஆப்டிடியூட் மேக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் எனக்கு இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் மார்க் டெஸ்ட்டில் அந்த 60 மேலே தாண்டினதே கிடையாது, மார்க் வந்ததே கிடையாது. அதேமாரி அகடமிக்ஸில் பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்டு அப்படியும் கிடையாது. என்ன ஒரு வார்த்தை, அந்த ரிலேட்டிவ் கிட்ட யூபிஎஸ்சி படிக்க போகிறேன், நீ எப்படி படிக்க முடியும் அப்படின்னு ஆரம்பித்தது. இந்த ஜேர்னியை வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் என் ஜேர்னி நான் எப்படி நான் வந்து ஒரு டைம் டேபிள் போடுறேன். அதாவது ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு ஒரு ஆசை. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம், அதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது ஜி, என்ன ஜி எப்படி நம்ம ப்ரிலிம்ஸ் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே, அதுவும் நீங்கள் ஆகஸ்ட் பேட்ச்சு, கண்டிப்பாக முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் அவங்ககிட்டேருந்து ஒதுங்கிருங்க. ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டிஸ். ஏன்னா நெகட்டிவாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நெகட்டிவ் நான் யோசிச்சு சார் எனக்கு இதனால இந்த பலன் இருந்துச்சு, இந்த பெனிஃபிட் இருந்துச்சு, என்னென்ன அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா நானும் நெகட்டிவாக அதுலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். நெகட்டிவாக இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி கிடைக்குதா, இல்லை வேறு ஏதாச்சும் ஃபினான்ஷியல் ஏதாச்சும் கிடைக்குதா, எதுவுமே கிடையாது. ஆனால் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா எது கிடைக்கலனாலும் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது இல்லை, அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகி போகணுன்ற ஒரு புஷ் இருக்குல்ல. ஸோ எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவாக இருக்காதீங்க. எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்காக யோசிச்சு பாருங்க. சார் அதுக்குன்ட்டு வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் இருக்குது, அந்த டைமில் நமக்கு ஏதோ ஆக போகுது, அப்பயும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா
அப்படி இருந்திருக்காங்க. விக்டர் ஃப்ராங்க்ல் அப்படின்ற ஒரு ஹோலோகாஸ்ட் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து அந்த ஜெர்மனில் அந்த ஹோலோகாஸ்ட் கேம்பில் இருக்கார், ஜூவாக இருக்கார். அவர் வந்து மிகப்பெரிய டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்படி இருந்தும் பாசிட்டிவாக இருந்து எங்கேயோ ஒளிஞ்சு திரும்ப அமெரிக்காவுக்கு வந்து அவர் புக்கு சக்ஸஸ் ஆன கதைகளும் இருக்குது. ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தால் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்றதுல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்குன்னே நான் டைம் டேபிள் நான் போட்டுக்கிட்டேன். எப்படி போட்டேன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாதான் எனக்கு இந்த யூபிஎஸ்சி மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆகஸ்ட்ல என்ன பண்ணுறேன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் என்ன பண்ணுறேன், ஜான், மார்ச், இதை திரும்பி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 to 6 PM போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி தான் டே ஆரம்பிக்குது. ஏன்னா என் பேட்ச் நான் ஆஃப்டர்நூன் பேட்ச், ஓகேவா. ஏன்னா நான் கொஞ்சம் லேட் நைட் பர்சன், அதனால் லேட் நைட் படித்தும் கிளியர் பண்ணலாம், ஏர்லியாக இருந்தும் கிளியர் பண்ணலாம், ஓகேவா. பெரிய சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தும் கிளியர் பண்ணலாம், வராமலையும் கிளியர் பண்ணலாம். 21 வயசுலையும் கிளியர் பண்ணலாம், 35 வயசுலையும் கிளியர் பண்ணலாம். ஆனால் கடைசியாக கிளியர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 15 வயசில் வைபவ சூரியவன்ஷி, 33 வயசில் சூரியகுமார் யாதவ் உள்ள வந்து 35 வயசில் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறார். கேஎஃப்சியில் அவர் 60 to something 60s ஜெயிக்கிறார். 80s ஜெயிச்சவங்க இருக்காங்க, 11 years ஜெயிச்சவங்க இருக்காங்க. எல்லா ஏஜ்லேயும் சாதனையாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் எந்த ஏஜில் இருக்குன்றதை அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் நம்மளை தாண்டி நமக்கு சில விஷயங்கள் கைகூடாது, ஆனாலும் அதை விட்டுறக்கூடாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஆவரேஜ் ஒரு 21 ஏஜ் இருக்குமா? 21 ஏஜில் என்ன சாதிச்சு நீங்கள் என்ன சாதனை ஆகலான்னு முடிவு பண்ணுங்கள். வரலையா, பிரச்சனை இல்லை. 22 ஆகுதா, 22ல் என்ன சாதனையாளரான்னு பாருங்கள். அதுதான் ரியாலிட்டி. 21லேயே நம்ம ஆகலை, அவங்க வந்து 21 வயசுல ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, நம்மளால ஆக முடியுமா? ஆக முடியும், ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் இல்லையா? ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. அடுத்து 22ல் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஆக மொத்தம் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும், நம்ம அடையிற வரைக்கும் விடக்கூடாது. அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நீங்கள் செல்ஃபாக எடுக்கிற டிசிஷன் அது இன்ட்ரெஸ்டாக பேஷனேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டு உங்களுக்கு போக மனசே வராது. அது முடிகிற வரைக்கும் முடிச்சுட்டு தான் போகிறோம். அப்போ தான் ஒரு ஹாப்பினஸ்ன்றத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நான் சர்வீஸ் வாங்கிட்டேன் ரொம்ப ஹாப்பி அப்படின்றத விட, சர்வீஸ் வாங்கிட்டேன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இனிமேல் இந்த யூபிஎஸ்சி படிக்க தேவையில்லை அப்படின்ற எண்ணம். அது எப்போனா 8 வருஷம், ஒரு 7 வருஷம் 7.5 வருஷம் வரும்போது ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்ட்டு ஒரு படத்தில், மாநாடு படத்தில் ரிப்பீட் மோடு வந்துட்டே இருக்கும்ல, அந்த ரிப்பீட் மோடில் சிக்கனவெல்லாம் நான் வந்து முக்கியமான ஒரு ஆள்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் 2 to 6 ஆரம்பிக்குது. 7 மணிக்கு வீட்டுக்கு பிஜியில் ஜாயின் பண்ணிடுவேன். அது இல்லாமல் என்சிஆர்டி படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன் சார் கிளாஸே 10 நாள் தான் லேட் ஜாயின் பண்ணிங்க, என்சிஆர்டி எப்படி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு டவுட் வரும். ஒரு பக்கம் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாலும் நான் சைட் பை சைடு என்சிஆர்டி படிக்க ஆரம்பித்ததுக்கான காரணம், எனக்கு கிளாஸில் கண்டிப்பாக என்சிஆர்டி எடுக்கிறது புரியுமோ புரியாதான்ற ஒரு டவுட்டு. புரிஞ்சாலும் ஒரு 50% புரியும் அப்படின்றதுனால சைடில் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் புரியுமான்னு தெரியாது, ஆனால் இங்கே படித்தது இங்கே வந்து நம்ம திரும்ப கிளாஸில் கவனிக்கும் போது நமக்கு ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் என்சிஆர்டி படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து காலைல எழுந்துருவேன், 7 மணிக்கெலாம் எழுந்துருவேன். நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் படிப்பேன். அந்த இந்துவில் எடிட்டோரியல், அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த பேஜஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வார்த்தைக்கு மீனிங்கே எனக்கு தெரியாது. ஓப்பனாக வந்து யாருக்கெல்லாம் இன்னமும் நியூஸ் பேப்பர் படித்தா புரியல, ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில நேரத்தில் நியூஸ் பேப்பர் நான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு நியூஸ் பேப்பரில் இந்த வார்த்தைக்கும் எனக்கு இன்டிமேஷனுக்கும் இன்டிமிடேஷனுக்கான மீனிங் தெரியாது. அப்புறம் வந்து அப்டக்கிள்ஸ்னு தெரியும், ஆனால் அதுக்கு இம்பெடிமெண்ட்னு இன்னொரு க்ளாசரி டேர்ம் இருக்குது, பேரியர்னு ஒன்று இருக்குது, லக்குனாஸ்னா என்ன, ஃபாலோவுட்ஸ்னா என்ன. இந்த ப்ராக்டிஸ் எப்போ வரும்னா நியூஸ் பேப்பர் படிக்கும் போது மட்டும்தான் வரும். நியூஸ் பேப்பர் படிக்காமல் சர்வீஸ் வாங்குவது எப்படி அப்படின்னா வாங்க முடியாது. நியூஸ் பேப்பர் படிக்காமல் வாங்க முடியாது. ஏன்னு சொல்லட்டா, நியூஸ் பேப்பரில் வர நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக வரணுமே சார். வரலன்னா என்ன பண்ணுறது? வரலன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபிலிம்ஸில் எத்தனை கொஸ்டின் படிக்க போகிறீங்க? 100 கொஸ்டின் படிக்க போகிறீங்க. அந்த 100 கொஸ்டின் படிக்கிறதுக்கு ரீடிங் ஹேபிட் ஒன்று இம்ப்ரூவ் ஆகணுமா?
அதுவும் 2 ஹவர்ஸில் 100 கொஸ்டின் படிக்கணும். அதுலேயே ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது வராது, செகண்ட் அட்டெம்ப்டில் அந்த திரும்பி சில கொஸ்டின்ஸ் பார்க்கணும் இருக்குல்ல. அப்போ ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, யூபிஎஸ்சி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, சிசேட்டில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கா, என்ன சார் அது உண்மையிலே இங்கிலீஷா அப்படின்ற டவுட் இருக்கும். அது இங்கிலீஷ் தான் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிற லாங்குவேஜ். அது எடிட்டோரியலில் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் அதில் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். இதுக்காக கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஒரு ஸ்கீம், ஒரு ஆக்ட், இல்லை வேற ஏதோ ப்ரொவிஷன், சயின்ஸ் அண்ட் டெக் சம்மந்தப்பட்டதோ, ஏதோ ஒரு புது இன்வென்ஷன் ஏதோ வந்திருக்கு அப்படின்ற கண்டினியூட்டி நீங்கள் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். அதை 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நியூஸ் பேப்பர் நான் எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் 2 மந்த்ஸுக்கு புரியாது. யாரெல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்த உடனே நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கலையே சார் அப்படின்ற கில்ட் இருக்கா? இருக்கு. கில்ட் ஆகாதீங்க, நான் எடுத்ததே கிடையாது ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு. ஏன்னா நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு நோட்ஸ் எப்போ எடுப்பீங்கன்னா, நியூஸ் பேப்பர் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு 1 லைனரில் நீங்கள் ஒரு டாப்பிக்கோ இதை படிச்சிருக்கோம், இல்லை அதுக்கான க்ரக்ஸ் எடுத்தால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு 3 மாதத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு நியூஸ் பேப்பரை நான் படித்தது கிடையாது. நான் என்ன மாதிரியான கேண்டிடேட் சொல்கிறேன். சில பேர் நீங்கள் நியூஸ் பேப்பர் ஸ்கூல்லேருந்தே படிக்கலாம், காலேஜ்லேருந்தே படிக்கலாம், அவங்களாம் வெல் அண்ட் குட், சூப்பர். என்ன மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நியூஸ் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், படித்ததை வச்சு பார்த்து நோட்ஸ் எழுதுவோமா? நீங்கள் ஒரு இந்து இயர் புக் போடுற மாதிரி ஆகிடும். கரெக்டா இல்லையா? நீங்கள் ஒரு இந்து இயர் புக் போடுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பிலிம்ஸ்க்கு முன்னாடி பார்ப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. அந்த பேப்பரும் வேஸ்ட்டு, நீங்கள் எழுதின பென் இங்கும் வேஸ்ட்டு, உங்கள் டைமும் வேஸ்ட். அப்போது நியூஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நியூஸ் பேப்பரை படித்து அந்த நியூஸ் நமக்கு புரியுதா, அதில் இருக்கிற வார்த்தைகள் சில புதுசாக இருக்கும்ல, சில டாபிக்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து வைங்க. நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது நோட்ஸாக இருக்காது, ஒரு ஃபுல் புக்காக ஒரு கம்பைலேஷனாக மாறிடும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். 2 to 3 months try to concentrate on studying newspaper and understand it. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ், நம்ம மேக்ஸ் எக்ஸ்போஷர் லோ வீக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஸ்டார்டிங்லேருந்தே மேக்ஸுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 1.5 hour படிப்பேன். அது இல்லாமல் நைட்டு படிக்கிறது இல்லாமல் அடுத்த நாள் காலையிலையும் திரும்ப என்சிஆர்டி படிப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்சிஆர்டி வந்து ரீட் பண்ணும்போது புரியுதோ புரியலையோ ஃபஸ்ட் ரீடிங் சீக்கிரம் விட்டுருவேன். அப்போ ஒரு ஃபால்ஸ் நம்பிக்கை, நம்மளும் என்சிஆர்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்பிக்கை. அப்போ அந்த ஒரு ஃபால்ஸ் ஹோப் இருக்குல்ல, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ஓகே, நம்ம 1 time ரீட் விட்டுருக்கோம், நியூஸ் பேப்பர் என்சிஆர்டி புக்ஸை பார்த்துருக்கோம், சரி ஓகே இன்னும் ஒரு 2 time 3 time படித்தா போதும், என்சிஆர்டி நம்ம தரவு பண்ணிடுவோம். 4th time படித்தேன், 5th time படிக்கும் போது இந்த நியூஸ் பேப்பர் இந்த பேஜ் நம்பரில் இந்த நியூஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் முக்கியம், இந்த டேர்ம் இங்கே இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தரவு ஆகணும். புரியுதா? அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ரீடிங் விடும் போது நமக்கு புரிஞ்சு தான் படிக்கணும், புரிஞ்சு படிங்க. ஆனால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அதிலேயே உட்காந்துருவீங்க. ஃபஸ்ட் எய்டு விடுங்க, ஸ்பீடாக விடுங்க. செகண்ட் எய்டு, தேர்ட் எய்டு போகும்போது கொஞ்சம் பொறுமையாக சில வேர்ட்ஸ்லாம் நீங்கள் உணிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இதெல்லாம் வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட அதே தான். கூட வந்து இந்த 10:30 to 12:30 நைட் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் புக்கை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும்ல ஏதோ ஒன்று. என்சிஆர்டி மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் இல்லை, ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படித்தா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்காக ஸ்டாண்டர்ட் புக்கு கூட வந்து இப்போ நியூஸ் பேப்பரோட டைமிங் ரெடியூஸ் ஆகுது. சிசாட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் புக்கு பார்க்குறேன். அறம் என்சிஆர்டி டெஸ்ட் நமக்கு ஒரு கிளாஸ் முடியும் போதோ ஒரு 1 week கொண்டா என்சிஆர்டி டெஸ்ட் வரும். டெஸ்ட்டில் மார்க்ஸ் கம்மியாக வரும், சில இடத்துல 10 தான் கரெக்டாக இருக்கும். நல்ல வேலை மைனஸில் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. மைனஸ் கிட்ட அந்த 1, 2லாம் வாங்கியிருக்கேன், மைனஸில் மார்க் வாங்கினது கிடையாது. அக்டோபரில் அதே மாதிரி தான், அதே கோர் ரொட்டீன் தான். கூட இந்த லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம், ஜிசி லியாங், சயின்ஸ் பேசிக்ஸ் 6th to 12th பேசிக்ஸ் பார்ப்பேன். டெலகிராம் செல்ஃப் எவாலுவேஷன் குரூப் கிரியேட்டட், சிங்கிள் மெம்பர், அந்த சிங்கிள் மெம்பர் நான் தான். எனக்கே ஒரு குரூப் கிரியேட் பண்ணிப்பேன். டெலகிராம் சேனல் சிந்தனை செல்வன் சிவில் சர்வெண்ட்டு, மேனிஃபெஸ்டேஷன் தானே. யார் கண்டிப்பாக யாராச்சும் மனசுக்குள்ளேயாச்சும் நோட்டில் எழுதினாலும் பரவாயில்ல, பின்னாடி ஏதோ ஒரு சர்வீஸ் எழுதி வச்சுருப்போம். நினச்சா தானே நம்ம வாங்கவே முடியும். நினைக்காம சில பேர் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சிரிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே ஷையாக இருப்போம். பக்கத்தில் வந்தால் புக்கு மறைச்சி வச்சுப்போம், நம்ம பேரை பார்த்துருவோம். பின்னாடி காட்டுங்க, ஆமாம் ஐஏஎஸ் ஆக போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன், ஐஆர்எஸ் ஆக போகிறேன் அப்படின்றது.
ஏன்னா அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற பேர் தான் மரியாதை. இப்போ என் பேர் சிந்தனை செல்வன்னா என்னமா சிந்தனை செல்வன்ற பேர் தமிழ்நாட்டில் ஒரு 500 பேர் இருக்கலாம், ஒரு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் சிந்தனை செல்வனுக்கு பின்னாடி இருக்கு பாருங்களேன், அதுதான் என்னோட நேமுக்கு வேல்யூ எடிஷன் கொடுக்கும். நேமுக்கு ஒரு வேல்யூ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு வேல்யூ எடிஷன் கொடுக்கறது என் நேமுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு பொசிஷன். நாட் ஓன்லி சிவில் சர்வீஸ், பின்னாடி வந்து ஒரு பெரிய ஆக்டரோ பெரிய யூடியூப் இன்ஃப்ளூயன்சரோட இருக்கட்டுமே, ஏதோ ஒன்று ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி வேணும்ல, அதுக்காக ஒரு செல்ஃப் ரெகக்னிஷன், அதுக்காக இந்த சர்வீஸ் ஒரு சிவில் சர்வீஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? டெலிகிராம் செல்ஃப் எவாலுவேஷன் குரூப் நானே கிரியேட் பண்ணது பாருங்க. டெஸ்டமெண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து நவம்பரில் நான் ஜாயின் பண்ண டெஸ்ட் சீரிஸ் கூட எடுத்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க. நவம்பர் 16 வந்து 2019 ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ வந்து ஆஃப்டர்நூன் பேட்ச் கிளாஸு, திரும்பவும் வீட்டுக்கு வர்றது, டெஸ்ட் போர்ஷனு, தூங்குறது, எழுந்திருக்கிறது, நியூஸ் பேப்பர் ரீடிங், ஸ்டாண்டர்ட் புக் ரீடிங், இது எல்லாமே கூட நோட்ஸை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு, நோட்ஸும் நம்ம எடுத்திருப்போம், அதை ரிவைஸ் பண்ணோம். ரிவைஸ் பண்ணனா அந்த நோட்ஸ் எதுக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாது. ரிவைஸ் பண்ணாதான் நம்ம கிளாஸ் உண்மையிலேயே கவனிச்சிருக்கோமா, நமக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரிய வரும். நம்ம நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இதுலேருந்து கொஷினே வரல, இன்ஸ்டியூட் கொடுத்த நோட்ஸ்லேருந்து கொஷினே வரலன்னு சொல்கிறது நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி. ஒரு 3 டைம் 4 டைம் படித்த பிறகு தான் அதுலேருந்து டேரெக்டாக வந்திருக்கா இன்டெரக்டாக வந்திருக்கான்றது நமக்கு அந்த புரிதலே வரும். சைடில் நவம்பர் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னா, டெஸ்ட் சீரிஸ் எப்படி சார் தைரியமாக ஜாயின் பண்ணிங்க? 3 மாதம் தான் படிச்சிங்க. டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி அதில் என்னத்தை நம்ம படித்து என்ன டெஸ்ட் போடுறதுன்ற எண்ணம் இருக்கும். கரெக்டாக டெஸ்ட் சீரிஸ் போடும் போது நம்ம எதுக்காகனா, ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நீங்கள் டெஸ்ட் போடணும்னா, நீங்கள் 2 வருஷம் படித்தா கூட டெஸ்ட் சீரிஸ் போடுறதுக்கு பயப்படுவீங்க. கூட ஒரு பக்கம் ஓரளவுக்கு சைடில் படிக்கிறீங்களா, டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் மூலமாக தெரியும் போது நமக்கு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாது, அது மூலமாக அதில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு, மற்றது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த சார் அரை நோட்ஸ் மட்டும் போதுமா சார் கிளியர் பண்ணுறதுக்கு? ஒரு 1000 புக்கு உங்கள் கையில் கொடுத்தாலும் இந்த எக்ஸாம் அதை வச்சு கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு ரிப்பீட்டட் ரிவிஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கொஸ்டின்ஸ் நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க, ரீடிங் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு சோர்ஸ் இதை மட்டும் இந்த புக்கை இந்த யூபிஎஸ்சிக்கு ஒரு 10 புக் கொடுத்து இந்த புக்கை மட்டும் படித்தா போதும், நீங்கள் கண்டிப்பாக ஃபிலிம்ஸில் 200க்கு 200னா கண்டிப்பாக முடியாது. 100 கொஸ்டினில் உங்களுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் ஆச்சும் 20 கொஸ்டின் தான் தெரியும். ஓகேவா? ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருந்தேன்னா, டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக படிச்சில ஓரளவுக்கு எக்ஸ்போசர் ஆகிட்டீங்க. யூபிஎஸ்சியில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு, அதோட லாங்குவேஜ்க்கு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி, சயின்ஸ் இன்டெக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே தெரியும். ஓகே, நமக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு தைரியத்தில் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மைனஸில் மார்க் போகுமா, ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குவாங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்க மார்க் வாங்குவாங்களா, அப்படின்லாம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்களே அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. யாரெல்லாம் இப்போ வந்து சில பேர்லாம் இருப்பாங்க, நான் எங்கே உட்காருவேன்னா ரொம்ப கடைசியில் உட்கார மாட்டேன், முன்னாடி உட்கார மாட்டேன். ஏன்னா அந்த காலேஜ் பழக்கம் ஒன்று இருக்குல்ல, அந்த மிடில் ஓரமாக செவுத்தில் அப்படியே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு உட்காரும் போது நமக்கு அட்டென்ஷன் இருக்காதுன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டவுட்ஸ் கேட்டுருப்பாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் நம்ம காலையிலே படிச்சுட்டு வந்துருவாங்க, எப்படி இருந்தாலும் ஏற்கனவே ஒன் டைம் படிச்சுருந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்குற டவுட்ஸ்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது வேறு ஃபஸ்ட்டு. ஸோ இவங்களாம் பெரிய பெரிய டவுட்ஸ் கேட்குறாங்க, நமக்கு ஒன்று தெரியல, நம்மளும் எதாச்சும் படிச்சு வந்து கேட்போமா அப்படின்னு வரும். ஆனால் நம்ம சும்மா ஏதாச்சும் ஒன்று படிச்சு வந்து கேட்போமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் அந்த தைரியம் அப்பயும் வரல. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம இதெல்லாம் படிக்கணும்னு. நான் அப்படி பக்கத்தில் இருக்கிற பார்த்து கம்பேர் பண்ணி என்னையே நான் லோவாக ஃபீல் பண்ணிக்கிற தருணமும் உண்டு. ஆனால் அப்படி கம்பேர் பண்ணிக்காதீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ஏன்னு வச்சுக்கோங்களேன், யூ க்ரோ டு யுவர் ஓன் பேஸ். உங்களுக்கான வளர்ச்சி விகிதத்தில் உங்களுக்கான ரிவிஷன் எது செட் ஆகுமோ, உங்களுக்கான ஸ்டடி டைம் எது செட் ஆகுமோ, உங்களுடைய பேட்டர்ன் எது கரெக்டாக இருக்குமோ அந்த பேட்டர்னை பிடிச்சிக்கோங்க, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே வந்து சில பேர்லாம் வந்து டிகிரி ஹியூமனிட்டிஸே எடுத்துகிட்டு வருவாங்க. ஹியூமனிட்டிஸ் ஓகே, ஹியூமனிட்டிஸ்க்கு சயின்ஸுக்கு டிஃப்ரென்ஸே யூபிஎஸ்சிக்கு வந்த அப்புறம் தான் தெரியும். எனக்கெல்லாம் அப்படிதான்ப்பா, நான்லாம் உண்மையை ஒத்துப்பேன். நமக்கு தெரியாதுன்னா தெரியாது, தெரியும்னா தெரியும். எனக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும், நியூஸ் பேப்பர்லாம் அப்படியே படிச்சுட்டு வந்தெல்லாம் கிடையாது. ஹியூமனிட்டிஸ்னு இருக்குன்னு தெரியாது. அப்படிலாம் தெரிஞ்சால் சிவில் சர்வீஸ்க்கு 11th 12th படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்டா அவங்களாம் அப்போ 6 வருஷம் அதுலேயே இருக்காங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் சிவில் சர்வீஸாக என்னென்னு தெரியாது. ஸோ ஒருத்தவங்களோட எக்ஸ்போஜர் வேற, ஒருத்தவங்களோட அவேர்னஸும் வேற, ஒருத்தவங்க சோஷியல் பேக்ரவுண்டும் வேற,
அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வேற. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், படிக்கிறதுக்கு நமக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா நம்மளால படிக்க முடியும். அவனுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நமக்கு இவ்வளோ தெரியல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்களே லோ பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். லோவாக ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஏன்னா என்ன, இந்த செஷன் முடிச்சு போகும்போது தெரியும், ஓகே இவரும் கிளியர் பண்ணியிருக்காரு, நம்மளாலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடணும். ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணது, டெஸ்ட் சீரிஸ் சேர்ந்து படிக்கிறது. இந்த டெஸ்ட் சீரிஸில் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சு வந்துருங்க. 1979 1980 பாருங்க. இப்போ 1979 1980 அப்பயே அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து தராங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 10 இயர்ஸ் படித்தாலே போதுமா சார்னு கேட்குறோம். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது படித்தா போதுமானு எடுத்துக்காதீங்க. படிக்க ஓப்பனாக இருங்க. எவ்வளோ நாள் ஓகே நான் படிக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டாக பேஷனேட்டாக இருக்கும்போது எப்படா முடியும்னு ஆசைப்படக்கூடாது. படிக்கிறதா என்ன இருக்கா, படிப்போம். இதை வச்சு நம்ம எப்படி கிளியர் பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். அது இல்லாமல் ஓகே இது வரைக்கும் ஜான்வரி வரைக்கும் போகுது. ஒரு பக்கம் டெஸ்ட் சீரிஸு, இன்னொன்று வந்து டெய்லி டெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி ஒரு 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னுவாங்க. அப்போ வந்து நான் இருந்த டைமில் ராஃப்தார் டெஸ்ட் சீரிஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. காலையில் 6:30 மணிக்கு டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு 50 கொஸ்டின், ஒரு 1 hour போகும். இப்போ என் டைம் டேபிள் மாறுது. எனக்கு டெஸ்ட் சீரிஸ் எனக்கு பத்தலை. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல கொஞ்சம் டெஸ்ட் அதிகமாக போட்டால் தான் நான் நிறைய டாபிக்ஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆவேன். எனக்கு அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ கூட அதேமாரி அங்கங்கே இப்போ வந்து கொஞ்சம் 1:30 மணி வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு 1:30 மணி வரைக்கும் ராஃப்தார் டெஸ்ட் போர்ஷனுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்போ அந்த டெஸ்ட்மெண்ட் போடுவேன். அப்போ நம்பிக்கைன்றதுக்காக தான் போடுறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அது இல்லாமல் 2 மணிக்கு தான் தூங்குவேன் நைட்டு, விச் மீன்ஸ் விடிய காலை 2 மணிக்கு தூங்குவேன். 6 மணிக்கு எழுந்திருப்பேன். விச் மீன்ஸ் நான் எத்தனை மணி நேரம் தூங்கியிருக்கேன், 4 hours தான் தூங்கியிருக்கேன். காலையில் பார்த்தா கண் அவ்வளோ ரெட்டாக இருக்கும். எல்லாரும் உண்மையிலே படிச்சியான்னு கேட்பாங்க. நம்மளை பார்த்து படிச்சது தான் வந்திருக்கியா உண்மையிலே அப்படி, எதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்தா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுவேன். அப்புறம் திரும்ப வந்து நமக்கு தூக்கம் இல்லையா, முடிச்சுட்டு காலைல டெஸ்ட் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப காலை 8 to 10 தூங்கிடுவேன். நான் அட்லீஸ்ட் ஒரு 6.5 hours 8 hours தூங்கினாதான் நம்மளால ஒர்க் ஆகும், ஒரு அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்ல. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபெப் டைம்லாம் நியூஸ் பேப்பர் கூட சேர்ந்து எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அது இல்லாமல் சிசெட் எப்பயும் போல அரம் நோட்ஸு, டெஸ்ட் போர்ஷன், ஸ்டாண்டர்ட் புக். இங்கே ஒரு ரிவார்ட் டேன்னு ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, எவரி சண்டே. இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நமக்கு சண்டே நடக்கும். காலையிலேயே டெஸ்ட் முடிஞ்சிடும், எக்ஸ்ப்ளனேஷன் முடிய ஒரு 2:30 ஆகிடும். அடுத்த நாள் வந்து வாரத்தில் ஒரு நாள் அது எனக்கான டே, அந்த ஆஃப் டே. நான் வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ரெஸ்ட் இந்த சென்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா சாப்பிடுவேன் போயிட்டு, இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஈவினிங், சண்டே ஈவினிங் நமக்குன்னு ஒரு எங்கே போனாலும் ஒரு செட்டு கிரியேட் ஆகிடும். அது கண்டிப்பாக நான் யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுப்பேன் நான். ஏன்னா அங்கே போயிட்டு யூபிஎஸ்சி பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கூட போயிட்டு ஒரு கிரிக்கெட்டோ ஒரு வாக்கோ வேற ஏதாச்சும் பாக்ஸ் கிரிக்கெட்டோ ஏதோ ஒன்று விளையாடுவேன். அப்போ தான் நான் என்ன ஒரு ரெஃப்ரெஷ்டாக வச்சுக்க முடியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லேயே. அதே மாதிரி டெய்லியும் ஒரு 15 minutes யோகாவோ ஏதோ ஒரு புஷ்அப்ஸோ ஏதோ ஒன்று நான் வந்து ரூம்லேயே நம்ம என்ன பண்ணிக்க முடியுமோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ தான் உங்களை வந்து உங்கள் மெட்டபாலிசத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். உட்காந்து செரண்டரியாக உட்காந்தே இருந்தாலும் படிப்போம், தூங்குவோம், சாப்பிடுவோம், படிப்போம், தூங்குவோம், சாப்பிடுவோம் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியே இல்லைன்னா அதுவே உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஃபுல்லாக இதுலேயே உட்காந்துருக்கோம், நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி மார்க் வரலையேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ப்ளீஸ் டூ என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ராஃப்தார் டெஸ்ட்டு அப்போ நான் 4 மணி நேரம் தூங்குறேன், திரும்பி வந்து எழுதுறேன். ஏன்னா ஒரு வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹோல்டு கிடைக்கும். இங்கே ஃபிலிம்ஸும் கிளியர் பண்ணாமல் இருந்தால் நம்ம மேலே இருக்கிற ஹோப் நமக்கே இருக்காதோ அப்படின்ற மாதிரி. இது வந்து அந்த சிந்தனை செல்வன் குரூப்னு சொன்னா குரூப்பு, அதுக்கான டெஸ்ட்மெண்ட் செப்டம்பர் 4 2019 கிரியேட் பண்ணுறேன். மார்க்ஸ்லாம் வரும். இப்போ உங்கள் முன்னாடிக்காக கொஞ்சம் அதிக மார்க் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், சர்வீஸ் வாங்கியிருக்கோம்ல அதனால. இல்லைனா கம்மி மார்க் இருக்குது, அதுவும் இருக்குது. ஓகேவா? இதுவே எனக்கெல்லாம் அதிக மார்க்காக இருந்துச்சு. பாருங்க, கரெக்டு ராங்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, என்சிஆர்டி டெஸ்ட்டு, இந்த பக்கம் பிடிஎஸ்ன்னு இருக்கா, பிடிஎஸ், ராஃப்தார் டெஸ்ட், இந்த எல்லா டெஸ்ட்டும் நான் போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏன்னா பின்னாடி போன பிறகு மேலே ஒரு இந்த டெஸ்ட்லாம் போட்டான்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் படிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணும் போதே அப்பப்போ நான் வந்து குரூப் கிரியேட் பண்ணி இப்போ என்னுடைய குரூப்பில் என் குரூப்போ சேனல், என் சேனலில் 1 சப்ஸ்கிரைபர் இருக்கா, சப்ஸ்கிரைபர் நான் தான், ஒரே ஆள். ஓகேவா? இது ஒரு 100 150 டெஸ்ட் வரைக்கும் இருக்கும் போட்டு நான் எனக்கு அதில் கமெண்ட்ஸ் வர போட்டுப்பேன்.
என்னத்தை படிக்கிறியோ நீனு, ஏன் எதுக்கு தான் வந்தியோ அப்படின்ற விச் மீன்ஸ் நான் அது வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு செல்ஃப் எவாலுவேஷன், செல்ஃப் அனலைசிஸ். எந்த இடத்துல நீ இருக்க, இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், மார்க் ஏன் வரல, அப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணு அப்படின்ற மாதிரி நானே எனக்கு பேசிப்பேன். உங்களையே நீங்கள் பேசிக்கும் போது தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். ஏன்னா மற்றவங்களை பேச நம்ம விட மாட்டோம்ல என்றைக்குமே. யாராச்சும் பேசினோம்னா இவர் என்ன நம்மளை பேசுறது, நம்ம என்ன வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ இருக்கும். செல்ஃபை நீங்களே பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த புரிதல் இருக்கும். இன்னொன்று நீங்கள் அதை ஏற்றுப்பீங்க. ஆமாம், தப்பு பண்ணியிருக்கோம், இன்னும் படிக்கணும், நம்ம படித்தது பத்தலை, அவங்க 4 டைம் படித்தாங்கன்னா நம்ம 10 டைம் படிப்போம், புரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தது எனக்கு நல்லது தான், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் இன்னமும் வந்து படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்டா லாக்டவுன் இருந்துச்சு. ஆன்லைன் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் கூட வந்து பிஓக்கு நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சால்வ் பண்ணது டெஸ்ட் போர்ஷன் இல்லாமல் நான் தனியாக எக்ஸ்ட்ரா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 25 இயர்ஸ் பிஓக்கு எடுத்துட்டு சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து என்னென்ன கொஸ்டின் ஒரு இடத்துல 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனு சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா படித்து அதுக்கு என்ன பண்ணணுமோ ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும். சில கொஸ்டின்ஸ் அதோட மாடலில் வந்து நமக்கு வந்து சேமாக இருக்கும். யூபிஎஸ்சி லாங்குவேஜ் தான் மாறும், கிட்டத்தட்ட அந்த டாபிக்ஸ்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 13 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜுடிஷியல் ரிவ்யூ சம்மந்தப்பட்டதா. அதில் என்ன எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டாபிக்ஸ் மாறாது, யூபிஎஸ்சி கேள்வி கேட்குற விதம் தான் மாறும். 6+3 9 6+3 -3 +3 -3 × 3 திரும்பி டிவைட் பை 3 அப்படின்னு கேட்டு 9 வர்ற மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த நுவான்சஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிறது ஒன்று தான், அவங்க கேட்குற விதங்கள் தான் வேற அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சில இது நமக்கு தெரியாத வரும், தயவு செஞ்சு தெரில அப்படின்னா கை வச்சிடாதீங்க. அந்த கொஸ்டினில் எப்படி ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின் வரும், அது கண்டிப்பாக சுத்தமாக தெரியாது. அதுக்கு உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் நெகட்டிவ் மார்க் வாங்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. மே மந்த் வந்து கரெக்டாக வந்து டெய்லியும் 2 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் போடுவேன். பிஐபி ரீடிங்கு கூட பிஐபி ஆட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா பிஐபி கொஞ்சம் நம்ம அத்தன்டிக் சோர்ஸா, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் ரிலீஸ் பண்ணுறதா, அப்போ டேரெக்டாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ரிவிஷன், என்சிஆர்டி ரிவிஷன், ஸ்டாண்டர்ட் புக்ஸு, அறம் நோட்ஸ். இப்போ நம்ம எந்த மந்த் போட்டிருந்தோம்னா ரிவிஷன் அதிகமாக அந்த இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸு, என்சிஆர்டி, டெஸ்ட் சீரீஸு, பிஓகே இதெல்லாம் போடுறோம்ல, அப்போது ரிவிஷன் அதிகமாக பண்ணணுன்றது என் டைம் டேபிள்லேருந்து தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மாஸ்டர் மைண்ட்ஸ் டெய்லி டெலிகிராம் போல். அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகும். சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் கண்டிப்பாக பார்ப்போம், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். ஏதாச்சும் பார்த்தா விடிஞ்சா 4 மணின்ற மாதிரி பார்த்தா 2 மணி நேரம், எப்படின்னா 2 மணி நேரம் போச்சுன்னே தெரியலன்ற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சோஷியல் மீடியா ஏதோ பார்க்கும்போது. அப்போது நமக்கு வந்து மாஸ்டர் மைண்ட்ஸுன்றது டெலிகிராம் சேனல் ஆரம்பித்தாங்க அறம்ல. அதில் டெய்லியும் வந்து ஒரு பிளான் மாதிரி ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வரும். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ன ஃபஸ்ட்டு ஓகே நம்ம கிளாஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு கை தூக்கியோ கொஸ்டின்ஸ் கிடையாது, தெரியாமல் நம்ம யாருக்காச்சும் ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸில் ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சது. சரி, நம்ம ஆன்சர் பண்ண ஓகே நம்ம ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸில் ஆன்சர் பண்ணுறோம், பரவாயில்லையே நமக்குள்ளேயும் அந்த படிப்பு வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு ஆசைப்பட்டா எல்லாரும் எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அது ஆப்ஷன் 4 இருக்கும்ல, எல்லாரும் ஆப்ஷன் ஏ போட்டிருப்பேன், நான் மட்டும் ஆப்ஷன் டின்னு போட்டிருப்பேன். ஏடா ஃபஸ்ட்டு 5 பேருக்குள்ள வரது வச்சு கிடையாது போல இருக்கு, கரெக்டாக ஆன்சர் போடணும் போல இருக்கு. ஆனால் எனக்கு அது என்னன்னா வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, அடுத்த டெஸ்ட்ல இருந்து நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷன் போடுவோம், கொஸ்டினுக்கு ஒரு டைம் கொடுத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர் மைண்ட்ஸ் டெய்லி டெலிகிராம் போல் என்ன கோவிட் டைமில் என்கேஜ் பண்ண வச்சது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில். அது இல்லாமல் ஜூன் ஆகஸ்ட் அந்த டைமில் வந்து நமக்கு திரும்ப அக்டோபர் தான் ஃபிலிம்ஸ் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் திரும்ப நான் மெயின்ஸ் உட்காந்தனா ஒரு வேளை ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னா மெயின்ஸ்க்கு எனக்கு எக்ஸ்போசரோ இருக்காதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சில மெயின்ஸ்க்கான புக்ஸு, கார்த்திக் சார் புக்கு, எத்திக்ஸ், கவர்னன்ஸ், சொசைட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி, வேர்ல்ட் ஹிஸ்ட்ரிக்கு, என்சிஆர்டி. அது இல்லாமல் கடைசி 10 வருஷம் மெயின்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, நியூஸ் பேப்பர் ரீடிங், ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஆப்ஷன் வந்து ஆந்த்ரோபாலஜி. இது வரைக்கும் இந்த 8 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் நியூஸ் பேப்பர் படிக்காமல் இருந்ததே கிடையாது. படிக்கலன்னா ஒரு கில்ட் ஆகிடும், ஏதோ ஒன்று படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கல அப்படின்னா நான் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை விட்டு தள்ளி போகிறேன்னு அர்த்தம். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்கள் ரீடிங்காக இருக்கட்டும், உங்கள் வெக்காபுலரி ஸ்கில்ஸு எல்லாத்துக்குமே இம்ப்ரூவ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
இதான் அந்த புக்ஸ். தெரியுதா? லாஸ்ட்ல உங்களுக்கு தெரியுதா? நான் மறைக்கிறேனா? இது இல்லாமல் திரும்ப செப்டம்பர் அக்டோபர் வந்துச்சு. டெய்லியும் ஒரு டெஸ்ட் சீரிஸ், டெஸ்ட் கொஸ்டின்ஸு. சிசாட் டெஸ்ட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை போட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக் ரிவிஷன். எப்பயும் போல ரிவார்ட் டே எவரி சண்டே. ஒரே சண்டே போய் ரிவார்டு கொடுக்காம இருந்தது ஃபிலிம்ஸ் என்னைக்கு நடந்துச்சோ அன்னைக்கு மட்டும் ரிவார்டு கிடையாது. நீங்கள் ரிவார்டு நினச்சிட்டு ஃபிலிம்ஸ் அன்னைக்கு ரிவார்டு விட்டுறக்கூடாது. ஓகேவா? இது இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம ஃபிலிம்ஸ் படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். கரெக்டா? ஸ்பேஸ்டு ரிவிஷன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் படித்தது 3ஆவது டைம் எடுத்து பார்த்தா நம்ம உண்மையிலே அதை படித்தோமா அப்படின்ற மாதிரி இதில் இருக்கும். கரெக்டாக? அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் டே படிக்கிறீங்கன்னா 3rd டே திரும்ப எடுங்க, இல்லை 4th டே எடுங்க, திரும்ப படிங்க. கண்டிப்பாக புரியாத மாதிரி தான் இருக்கும். 5th டே எடுக்கும் போது நீங்கள் ஏற்கனவே படிச்சிங்கல்ல, அதை பிரெயின் ஸ்டாம் பண்ணி என்னென்னலாம் டாப்பிக்லாம் ஞாபகம் வருதோன்னு சும்மா எழுதி பாருங்கள். என்னென்னலாம் ஞாபகம் வருதோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆன்டி டிஃபெக்ஷன் படிக்கிறீங்க, ஓரளவுக்கு படிக்கிறீங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி படிக்கிறீங்கன்னா, நீங்கள் 3ஆவது டைம் ரிவிஷன் என்ன பண்ணணும்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் ஆர்டிகிள் என்ன வரும், கிகட்டா உலகம் ஜட்ஜ்மெண்ட்டு, ஸ்பீக்கரோட பவர்ஸ் என்ன, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஆன்டி டிஃபெக்ஷனில் வர்ற நல்லது என்னென்ன, இந்த ஆக்டில் இன்னும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, இன்னும் ஒரு வே ஃபார்வர்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி எழுதுங்க. சில இதில் ஃபேக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 3rd ரிவிஷன் எப்படி இருக்குன்னா, ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 அப்ளைஸ் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். அப்புறம் வந்து ஆர்டிகல் 15 கிளாஸ் 2, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 24 இந்த 4ம் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அப்ளை ஆகும். அப்படி இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஆர்டிகல் 13ல என்னென்னலாம் வருது, லா அமெண்ட்மெண்ட்ஸ், வேற எதுக்கெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஆர்டிகிளும் நீங்கள் 3ஆவது டைம் ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் பிரெயின் ஸ்டாம் பண்ணணும். சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வராதா, அப்போ தான் புக் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓரளவுக்கு நம்ம என்னன்னா வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ஷன் நோக்கி போயிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா பர்ஃபெக்ஷன்ற டேர்ம் ஒரு சப்ஜெக்டிவ். இப்போ நம்மளால 100% முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் 100% நோக்கி போயிட்டு இருக்கலாம்ல, மூவ் பண்ணி. அந்த ஒரு பாசிட்டிவிட்டியில் நீங்கள் இருக்கணும். இதான் ஸ்பேஸ்டு ரிவிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், என்கேஜ் இன் ஆக்டிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங்னா நீங்கள் படித்ததை சத்தம் போட்டு சொல்லி பாருங்கள். ஒருவேளை ரூமில் சொல்ல முடியலனா கூட நீங்கள் ஒரு உங்கள் கண்ணாடி முன்னாடியோ பால்கனிலையோ சொல்லி பாருங்கள். இல்லை சத்தம் போட முடியல, மனசுக்குள்ள நினைச்சாச்சும் பாருங்கள். படித்ததை திரும்ப 3ஆவது டைம் 4வது டைம் திரும்ப அதே புக்கை படிக்கிறது, படித்ததே படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெமரைசிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாது. உங்களுடைய கண்டெக்ஸ்டுவல் எபிலிட்டி, விச் மீன்ஸ் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறான ஒரு எபிலிட்டியை நீங்கள் இழந்துடுவீங்க. ஸோ படித்ததே திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட எப்படி இப்படிலாம் உங்களை ஆக்டிவாக என்கேஜ் வச்சுக்கலாமோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரெயின் ஸ்டாம் சொன்னேன்னா பிரெயின் ஸ்டாம் பண்ணி எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அமையது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடுங்க, ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க, கேமாக விளையாடுங்க. அவங்க மெயின்ஸ் எழுதுறீங்களா, 2 பேரும் பியர் டு பியர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 பேருக்கும் அதில் வந்து 2 பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் அதில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் செட்டப் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சியில் வேற எந்த மாதிரியும் போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கோங்க, கண்டிப்பாக ஆகாதீங்க. ஓகேவா? அது இல்லாமல் do not repeat the same mistake. இப்போ நான் ஒரு மிஸ்டேக் ஏதோ பண்ணுறேன், ஒரு ஃபிலிம்ஸ் பிஓக்யூல வந்து ஃபிலிம் பிஓக்யூவோ இல்லை டெஸ்ட் சீரிஸோ இல்லை மிஸ்டேக் பண்ணுறேன்னா திரும்ப அந்த மிஸ்டேக் வராத மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அனாலிசிஸ் இருக்கணும். ஓகேவா? நான் அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணுறதுக்கு என்ன தெரியாமல் பண்ணுவேன். இன்றைக்கி டெஸ்ட் சீரிஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 மார்க் 30 மார்க் வாங்குறேன் அவுட் ஆஃப் 200. ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப அதே டெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா எல்லா எக்ஸ்பிளேஷனும் பார்த்துருப்பேனா. அப்போ வந்து நான் வந்து அதில் இருக்கிற 100 கொஸ்டினுமே கரெக்டாக போட்டுக்கணும். ஓகே, இந்த 100 கொஸ்டினும் நான் வந்து தரவாயிட்டேன். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப்.
அப்படியும் அதுலயும் 4-5 கொஸ்டின் தப்பு வந்துச்சுன்னா அப்போ அந்த 4-5 கொஸ்டின்ஸை நம்ம இன்னும் ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க வேணா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு டெஸ்ட் போடுறீங்களா, இதுல வந்து மார்க் வந்து கம்மியா வருது, இல்லை எவ்வளவு மார்க் வந்தாலும் பரவாயில்ல, திரும்ப அந்த டெஸ்ட்டை ஒரு 3 நாளுக்கு அப்புறமோ 4 நாளுக்கு அப்புறமோ நீங்க திரும்ப பாருங்க. உங்களுக்கு வந்து அதுல நீங்க 100 கொஸ்டின் ரைட்டா போடுற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வித்தவுட் அனாலிசிஸ் அது ரொம்ப தப்பு. இப்போ யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறீங்க அப்படின்னா, கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடியே கொஸ்டினை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சைடில் வந்து அப்படியே ஆன்சர் இருக்கும்ல, எக்ஸ்பிளைன் ஆன்சர் இருக்கும்ல, அதை அப்படியே பார்க்கக்கூடாது. கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கொஸ்டினை பார்த்த உடனே கை துடிக்கும், டக்குன்னு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணுன்ட்டு. 10 கொஸ்டின் போடுங்க. 10 கொஸ்டினே தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது நீங்கள் தப்பு பண்ணும் போது தான் அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க வெறும் கொஸ்டின் மட்டும் பார்த்து கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கொஸ்டின் வந்து எப்படி நீங்க வந்து அதை எப்படி நீங்க ஒருவேளை உங்களுக்கு 100% நீங்க வந்து அந்த கொஸ்டின் கரெக்டா போடுறீங்களான்னு தெரியாது, 50% கெஸ் பண்ணீங்களான்னு தெரியாது, இல்லை நீங்க உண்மையில வைல்டு கெஸ் சும்மா அடிச்சு விட்டீங்களா ஒன்றும் தெரியாது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 கொஸ்டின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த ரிவார்டு கண்டிப்பா நான் எழுதுவேன் திரும்ப. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரேக், ஒரு சேனலைசேஷன் தேவைப்படும். சோஷியல் மீடியாவில் யாராவது டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, டிஸ்ட்ராக்ட் நீங்களே பண்ணிக்கிறீங்க கரெக்டா? அப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. ஆனால் பாசிட்டிவாக டிஸ்ட்ராக்ட் எப்படி ஆகலாம் அப்படின்னா, யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ், யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப் சேனல்ஸ், யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட இல்லை என்விரான்மெண்ட்டோ மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுற யூடியூப் சேனல்ஸோ அதில் என்கேஜ் பண்ணுங்கள். ஃபீடும் அது சம்மந்தப்பட்டது வருமா? ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரீல்ஸே வந்துட்டு இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, டக்குன்னு வந்து ஒரு ஏதோ ஸ்க்ரீனோ இருக்கும், பவுடரோ இருக்கும், இப்படி தூவி விடுவாங்க. நான் ரொம்ப வேற ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இன்ஃபார்மலாக ஃபுல்லாக வேற மாதிரி ட்ரெஸ் மாறிட்டு வருவாங்க. நம்மளை பொறுத்திருக்காக தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினச்சிட்டு இருப்போம். அதில் நம்மளை வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து அதுலேருந்து என்கேஜ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஏற்கனவே ஒரு 2 hours பார்க்குறீங்கன்னா கம்மி பண்ண பாருங்க. ஏன்னா உங்களை நீங்கள் அந்த டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் உங்களை இன்வால்வ் ஆகிக்க போது உங்களோட ஹைஸ்க்கு ரெஸ்ட்டு தேவைப்படும். யூபிஎஸ்சி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்தோடும் பரவாயில்ல, நம்ம சும்மா ஷாப்பிங் சம்மந்தப்பட்டதை பார்த்து 2 hours ரெஸ்ட் எடுக்கலாமா? அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி பிளானிங், வடிவேல சொல்கிற மாதிரி எதுனாலும் பிளான் பண்ணி பண்ணணும். தோஸ் ஹூ ஃபெயில் டு பிளான் ஆர் பிளானிங் டு ஃபெயில். கரெக்டா? நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறீங்களோ நீங்களாம் ஃபெயில் ஆகுறதுக்காக பிளானிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு டைம் டேபிள், இப்போ நான் டைம் டேபிள் போடுறேன்னா டைம் டேபிள் இவ்வளோ போட்டு நான் ஏன் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்கேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொன்று, நீ எல்லா இடத்துலையும் இந்த யூபிஎஸ்சி வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதுமா? கிடையாது. வெறும் ஆப்ஷனல் மட்டும் படித்தா போதுமா? கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து படித்தாதான் இந்த ஃபிலிம்ஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட் விட்டு படித்தா போதும் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஃபிலிம்ஸ்க்கு நான் 4 சப்ஜெக்ட் தான் படித்தேன், எப்படி கிளியர் பண்ணேன்னு தெரில. ஏன்னா அது அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து சில நேரத்தில் லக் இருந்திருக்கலாம், டைமிங் இருந்திருக்கலாம், அவங்க படித்த டைமிங்கில் அந்த சப்ஜெக்டில் கொஸ்டின் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்குலாம் அப்படி கிடையாது. எனக்கு லக்குன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். எனக்கு வாழ்க்கையில் லக்குன்னு ஒன்று இருந்து லக்கை பற்றி கவலைப்பட, ஏன்னா லக்கு அப்படின்னா சில பேருக்கு லக்கா நமக்கா வராது. அதனால லக்கு நோக்கி போகாத, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் படி, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடு. மிடியவல் இந்தியா அதுக்கப்புறம் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்காம நீங்கள் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா அது அவங்களுக்கு கிளியராக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு எல்லா கட்டமும் சரியாக இருந்திருக்கலாம், நமக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் படிக்கலாம். எல்லா சப்ஜெக்டும் படித்தாதான் இப்போ இருக்கிற காம்படிஷனில் உங்களால் ஃபிலிம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி ஈஸி, பாலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக அது மட்டும் படித்தா போதும், நீங்கள் ஏன்ஷியன்ட்டை விட்டுட்டு பாலிட்டி படிக்கலான்னா இந்த தடவை பாலிட்டி கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஈஸியாக ஏன்ஷியன்ட் மிடியல் வந்து அதை அட்டன் பண்ணிருக்கலாமா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேசிக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் ஈஸியாக இருக்கிறது அடுத்த வருஷம் டிஃபிகல்ட்டாக வரும். இப்போ இந்த தடவை டிஃபிகல்ட்டாக இருக்கிறது அதே சப்ஜெக்டில் ஈஸியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸையும் விடணும்னு பார்க்காதீங்க. இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு யோசிக்காதீங்க, படிங்க. ஏன்னா இங்கே 35 மார்க் வாங்கினா பாஸ் கிடையாது,
80 மார்க் வாங்கினாலும் ஃபெயிலு. விச் மீன்ஸ் நீங்கள் முன்னாடி ஒரு 1000 பேரில் இருக்கணும். அப்போ நீங்கள் முன்னாடி எவ்வளோ நீங்கள் ப்ராக்ரெசிவாகவும் சரி யோசிக்கணும். இன்னொன்று நீங்கள் உங்களுக்கே அந்த ப்ரிடிக்ஷன்ற ஸ்கில் இருக்கணும். அடுத்தது அதான் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் அப்படின்னா 2023 இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸை பற்றியான கொஸ்டின் வந்துச்சு. அந்த வருஷத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, இன்டர்நேஷனல் பிக் கேட் நம்ம என்ன மோஸ்ட்லி ஃபிலிம்ஸ் படிப்போம், என்ன படிப்போம்? இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் யார் மெம்பரு, என்ன ஆர்கனைசேஷன்ஸு, எப்போ வந்துச்சு, அது தீம் என்ன, இதுதான் பார்ப்போம். கரெக்டா? நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 7 பிக் கேட்ஸ் இருக்குல்ல, அந்த 7 பிக் கேட்ஸ் வந்து அதோட பிஹேவியர் பற்றி படித்தேன். எது ரோர் பண்ணும், எது ரோர் பண்ணாது. அதில் வந்து பூமா, ஸ்னோவில் படு, சீத்தா, அது கொஸ்டினாக ஃபிலிம்ஸில் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே இருக்கிறதுலே நான் தான் இருக்கிறதுலே ப்ரிடிக்டர், யூபிஎஸ்சி ப்ரிடிக்டர் நான் தானே அடுத்தது அப்படின்ற ஒரு எண்ணம் டெஸ்ட்டில் பார்க்கும்போது. ஒரு கொஸ்டின் வந்தால் எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? அதில் 2 மார்க்கில் என்னென்ன தெரியுமா? அதை நான் கரெக்டாக போட்டதுனால 2, தப்பாக போட்டிருந்தா வாங்குற 2, அது இல்லாமல் -0.6 2.6 மார்க் நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதனால அந்த ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது உங்களுடைய இன்ட்யூஷன் இருக்கும்ல, கிவ் அட்டென்ஷன் டு யுவர் இன்ட்யூஷன், கிவ் அட்டென்ஷன் டு யுவர் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். அது வந்து மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். 70% 80% கரெக்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்றைக்குமே வந்து செவிசாய்க்கணும். அது இல்லாமல் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, டோன்ட் ரிலை ஆன் டூ மெனி சோர்சஸ். நான் காலையில் இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படித்தேன், மதியம் இன்னொரு இன்ஸ்டியூட் படிப்பேன். அந்த செந்தில் இந்த கோயிலில் எந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த சப்ஜெக்ட் இது நல்லா இருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை எடுத்து அதை ஒரு ரிப்பீட்டட் ரிவிஷன். டோன்ட் ரிலை ஆன் டூ மெனி சோர்சஸ் ப்ளீஸ். ஓகேவா? சோர்சஸ் வந்து இந்த இப்போ இருக்கிற மார்க்கெட்டும் சரி, டெக்னாலஜி, மீடியா இதெல்லாம் வந்தது மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு மெட்டீரியல் இருக்கும். பாலிட்டிக்கே ஒரு 50 மெட்டீரியல் இருக்கும் இந்தியா ஃபுல்லாகவே. எல்லா லாங்குவேஜ்லேயும் மெட்டீரியல் இருக்கும். இப்போ கேட்டிங்கன்னா முக்கியமான லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதனால் எந்த சோர்ஸ் எடுத்தாலும் அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அதை படிங்க. ஏன்னா எல்லா சோர்ஸுமே எல்லாமே இருக்காது. ஆனால் ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கும் போது கூட கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் மிஸ் ஆகிருக்கும், வேறு இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கும். இதெல்லாம் இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்திருக்கடா, இதான் சம பெரிய மெட்டீரியல் போல நினைப்போம். ஆனால் அடுத்த மாதம் அந்த இன்ஸ்டியூட்டில் மிஸ் ஆகிருக்கும், இந்த இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கும். அப்போ மாறி மாறி நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா நிறைய நியூஸ் விட்டுருவீங்க. ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுங்க, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், பிஏபி பார்க்குறோம், அதுதான் ஃபஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா இல்லை, இதெல்லாம் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லாம் எக்ஸ்ட்ரா. முக்கியமான சோர்சஸ் இருக்குல்ல, அதுதான் பிரைமரி. அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் நீங்கள் யூபிஎஸ்சிக்கான எசென்சியல்ஸ். இது இல்லாமல் சில எசென்சியல்ஸ் வந்து மெமரைசிங்க்கு நான் பண்ணுவேன். நான் பண்ண எக்ஸசைஸ் இது. பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 50 ஆர்டிக்கல் தரவாக இருக்கணும். 23 என்ன ஆர்டிக்கல், 24 என்ன ஆர்டிக்கல், 15 எது, ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 19ல் ABCDEFG அப்படின்றது இருக்கும். அதில் லைனாக ஸ்பீச்சு, அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட்ஸு, ரெசிடென்ஸு, ப்ரொஃபஷன். இந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இருப்பீங்களா? அதுதான் கேள்வி. இந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும். ஆர்டிக்கல் 43 என்ன வருது, பஞ்சாயத்து வருதா? இந்த மாதிரி ஆர்டிக்கல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபுனல்ஸ் வருது, கொஸ்டின்ஸ் எழுத்துறையில் வந்துட்டே இருக்கு. ட்ரிபுனல் ஆர்டிகல் 323A என்ன, ஆர்டிகல் 323B என்ன? ஆர்டிகல் 322A வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ், ஒன்லி செட்டப் பை பார்லிமெண்ட். இதே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஸ் வெல் அஸ் பார்லிமெண்ட் ரெண்டுமே பண்ணுறது 323B, அதாவது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் எல்லாம் மற்றதெல்லாம். இந்த அளவுக்கு நீங்கள் எப்போ தரவாக போகிறீங்க? அந்த தரோனஸ்க்கு இந்த மெமரைசிங் முக்கியம். ஃபஸ்ட்டு 50 ஆர்டிக்கல், அப்புறம் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸ். கான்ஸ்டியூஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100 ஆர்டிக்கல் தரவாக இருக்கணும். அதுவும் அந்த கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜ்லேயே தரவாக இருந்தீங்கன்னா உங்களை பாலிட்டியில் அடிச்சுக்க முடியாது. அதை கான்ஸ்டியூஷனே ஒழுங்காக படிக்கிறீங்க, புரியுது அப்படின்னா லட்சுமிகாந்த் புக்கு வெளில இருந்து கேட்டாலும் சரி, எங்கே வெளில இருந்து கேட்டாலும் கான்ஸ்டியூஷன் வெளில விட்டு கேட்க மாட்டாங்கல்ல.
ஏன்னா அதானே நமக்கு பிரைமரி சோர்ஸே. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி, இந்த குரோனாலஜி இருக்கு, அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் நம்மளால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அது இல்லாமல் கவர்னர்ஸ் அண்ட் வைஸ்ராய்ஸ், அவங்க முக்கியமான கீ ஈவெண்ட்ஸ். லார்ட் இர்வின் டைமில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி டல்ஹௌசி டைமில் என்ன இருந்துச்சு அப்படின்னு தெளிவாக இருக்கணும். அவங்க ஏறும் முதல் கூட ஞாபகம் இருக்கணும். மெமரைஸ் பண்ணுங்க. டெக்ஸ்டுவல் கிளாரிட்டி முக்கியம், கண்டெக்ஸ்டுவல் கிளாரிட்டி முக்கியம். டெக்ஸ்ட் இன் த மீன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ், ரிப்போர்ட்ஸ். கண்டெக்ஸ்டுவல் இன் த சென்ஸ் ஆஃப் யுவர் அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், அதோட மீனிங், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஐஎன்சி செஷன்ஸ், அதோட பிரசிடென்ட், கீ ஈவெண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் என்விரான்மெண்ட்டில் கன்வென்ஷன்ஸ், கான்ஃபரன்சஸ், ராம்சார் சைட்ஸு, பயோஸ்பியர் ரிசர்வ், யுனெஸ்கோ சைட்ஸ். எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ், இந்த லேஃபர் கர்வ், இதெல்லாம் கர்வ்லாம் வரும். எம்ப்ளாய்மெண்ட்டில் சில டேர்ம்ஸ்லாம் வரும். அது இல்லாமல் இன்ஃப்ளேஷனில் சில டேர்ம்ஸ்லாம் வரும். இந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங், பேசிக் மீனிங்கை கண்டிப்பாக புரியாமல் நீங்கள் போயிடக்கூடாது. கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு ஹோல்டு கிடைக்கும். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் எப்பயும் போல நியூஸ் பேப்பர்ஸ், பிஐபி, இயர்லி மேகசின் இருந்தால் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் மினிஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு 7 to 8 மினிஸ்ட்ரியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் படித்து தான் ஆகணும். அதுலேருந்து டேரெக்டாகவே கொஷின்ஸ் வருது. அது இல்லாமல் எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட். நான் எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்னு சொல்லலை, இது எல்லாமே கவர்மெண்ட் சோர்சஸ். இயர்லி மேகசின், இந்தியா இயர் பக்க கூட இருக்கலாம். எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அந்த நியூஸ் பேப்பர், பிஐபி, எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட், இதை 4 படிக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். ஜாகிரஃபியில் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி சுற்றி பார்டர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. யுக்ரைன் சுற்றி பார்டர்ஸ் கண்ட்ரி சொல்லுங்கள், நார்த் சி பார்டரிங் கண்ட்ரிஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அதை சுற்றி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மெமரைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிலிம்ஸில் பேசிக்ஸ்லேருந்து வந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் ரிவர்ஸு, மவுண்டைன்ஸு அண்ட் ரிலேட்டட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். அது இல்லாமல் நான் ஒரு பிஒய்க்யூ, ரிவிஷன், மார்க் டெஸ்ட் இதெல்லாம் போகிறோம்ல, மிஸ்டேக் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். மிஸ்டேக்னா இப்போ வந்து சில நேரத்தில் மிஸ்டேக் நோட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். சில டெஸ்ட்டில் மிஸ்டேக் நோட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். விச் மீன்ஸ் அந்த கொஸ்டினில் நான் வந்து இப்போ 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 80 தப்பு பண்ணியிருப்பேன். அப்போ 80 டாப்பிக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். சில இதில் 70 கரெக்டாக இருக்கும், 30 தப்பாக இருக்கும், 30 தான் போட்டு வச்சுருப்பேன். மிஸ்டேக் நோட்ஸை எடுத்து அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணும் போது திரும்ப அந்த டாப்பிக்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக் நோட்ஸை நீங்கள் ஃபிலிம்ஸ்க்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஏற்கனவே மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கல்ல, கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. மிஸ்டேக் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். பிஓக்கியாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸ், இந்த ராஃப்தார், என்சிஆர்டி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கடைசியாக போகும்போது அதை மட்டும் தான் ரிவைஸ் பண்ணிட்டு போவேன். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல யூ ஆர் வல்னரபிள் டு டூ மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை தவிர்க்கணும் அப்படின்னா மிஸ்டேக் நோட் போடுங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபிலிம்ஸ் மட்டும் முடிச்சுட்டா இருக்காது இல்லை, மீன்ஸ் ஜேர்னி. அப்புறம் ஜேர்னி தெரிஞ்சுக்கணும்ல. ஜேர்னி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் கேப்பாக இருக்கா, இங்கே ஏதாச்சும் எழுதுவோமா? ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ 2020 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தரேன். ஃபிலிம்ஸ் சக்ஸஸ். மெயின்ஸ் கிளியர் ஆகலை. மெயின்ஸ் கிளியர் ஆகலாம், இன்டர்வியூ போகவே முடியாது. கரெக்டாக. அடுத்தது ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுது, மெயின்ஸா எங்கேயும், அப்போ எங்கேயும் இன்டர்வியூ போக முடியாது. சரி, ஓகே, மெயின்ஸ் ஏதோ ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். சரி, ஓகே, எதை பண்ணணும்? நம்ம ஆந்த்ரோபாலஜியில் மார்க் கம்மி அந்த தடவை. சரி, ஏதோ நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு படிக்கிறோம். அந்த தடவை வந்து ஃபிலிம்ஸும் கிளியர், மெயின்ஸும் கிளியர். இந்த தடவை இன்டர்வியூ கிளியர் ஆகலை. இந்த தடவை கிளியர் ஆகலை, நமக்கு 5 மார்க்கில் போதும், சர்வீஸ் போதும். ஓகேவா? இது சிவில்ஸ். இதுக்கு மேலே யாராச்சும் லக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, என்னுடைய விஷயத்தில் கிடையாது. அதனால் நீங்கள் லக்கை நம்பி இருக்காதீங்க. இந்த தடவை 2023 ஃபிலிம்ஸ், ஃபாரஸ்ட் ஃபிலிம்ஸும் கிளியர் ஆகுது. ஓகே, இதில் வந்து சிவில்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து மெயின்ஸு இந்த தடவை மெயின்ஸ் கிளியர் ஆகுது.
ஆனால் ஃபாரஸ்ட் மெயின்ஸ் கிளியர் ஆகலை. இன்டர்வியூ 12 மார்க்கில் போகுது. கேட்கறதுக்கே நமக்கு அந்த ரிப்பீட் மோட் சொன்னோம்ல, அதை திரும்பி சொல்கிறேன். இதை நினச்சி நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, என்ன இருந்தாலும் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிச்சுடுவோம் அந்த ஜேர்னியை. 2024 ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுது, ஃபாரஸ்ட்டும் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுது. 2020 ஃபர்ஸ்ட் டைம்லேயே எனக்கு வந்து ஃபாரஸ்ட் கிளியர் ஆகுது. நான் மெயின்ஸ் படிக்காதனால நான் எழுதலை. நான் இதில் வந்து சிவில்ஸில் மெயின்ஸ் கிளியர் ஆகுது, ஃபாரஸ்ட்டில் கிளியர் ஆகலை. இதில் இன்டர்வியூவில் 20 மார்க்கில் சர்வீஸ் போகுது. இதில் நான் இன்டர்வியூ போகல. இந்த வருஷம் இந்த தடவை விட்டுறக்கூடாதா, 2த்துலையுமே சர்வீஸ் வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணது தான். சரி, ஓகே, இதில் மெயின்ஸ் கிளியர் ஆகுது சிவில்ஸில், இதில் கிளியர் ஆகலை. ஃபாரஸ்ட்டு இது கிளியர் ஆகுது. இதில் வந்து சர்வீஸில் வந்து 7 மார்க்கில் போச்சு. இதில் ஒரு வழியாக வாங்கியாச்சு பாருங்க. அப்போது என் யூபிஎஸ்சி ஜேர்னி மொத்தமாக எழுதின மெயின்ஸ்ன்னு பார்க்கும்போது 9 மெயின்ஸ், 6 சிவில்ஸ் மெயின்ஸு, 3 ஃபாரஸ்ட் மெயின்ஸ். போன இன்டர்வியூ 5 இன்டர்வியூ, 4 சிவில்ஸ் இன்டர்வியூ, ஒரு ஃபாரஸ்ட் இன்டர்வியூ. அது இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 1 வந்து ஒரு 4 மெயின்ஸ் எழுதியிருக்கு. குரூப் 2 ஏற்கனவே சர்வீஸ் வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. நம்ம நினச்சது தானே. நான் எய்ம் பண்ணது ஃபாரஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஐபிஎஸ், 2 யூனிஃபார்ம் சர்வீஸில் ஏதோ சர்வீஸ் வாங்கிடணும். இது வந்தோடனே நம்ம சோல் ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதுதான் என்ன மைண்ட் செட்னா, 9 மெயின்ஸ் கொடுத்தோம், 5 இன்டர்வியூ கொடுத்தோன்றது பெருமை கிடையாது. இந்த சர்வீஸு இதுக்காக எவ்வளோ நாளும் கீழே விழுந்தாலும் சரி, திரும்ப எழுந்து வந்து இந்த சர்வீஸ் வாங்காமல் கண்டிப்பாக போகவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் அவங்க டைம் வரும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். ஸ்டே ஆன் த ப்ராசஸில் இருந்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும். சில நேரத்தில் கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளோ மீன்ஸ் கொடுத்தீங்களே, ஒரு சில டைம்லாம் அங்கே ஆப்ஷனில் சில டைம்னா 290, 285, 219 வரும். இந்த பக்கம் ஜிஎஸ் கம்மியாடும், இந்த பக்கம் ஜிஎஸ்ல ஏதாச்சும் கம்மியாடும், ஆப்ஷனில் குறைஞ்சிரும், ஜிஎஸ்ல அதிகமாகும், ஆப்ஷனில் குறைஞ்சிரும். மாறி எல்லாத்தையும் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் பெருமையாக சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் டாப் 3 லோயஸ்ட் மார்க்கில் நான் அந்த வருஷத்தில் நான் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா அப்போ தப்பு பண்ணேன் அப்படின்னா தான் அடுத்து நம்ம கற்றுக்க முடியும். டாப் 3 லோயஸ்ட் மார்க்கில் இன்டர்வியூ மார்க்கு. ஒரு பதட்டம், ஓகே நமக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராதோ. ஆப்போசிட்டில் வந்து எல்லாம் 60 to 65 இயர்ஸு ரிட்டையர்டு சர்வீஸ் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஒழுங்காக இன்டர்வியூ பண்ணல. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணேன். இப்போ தான் வந்து அப்பயும் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்கல்ல, உனக்கு இன்டர்வியூ ஒழுங்காக வராதோ, இன்டர்வியூவில் தான் மிஸ் பண்ணுறியோ, அதுக்கு நம்ம இன்னும் ஈகோவை தூண்டி விட்டுருச்சு. இன்னும் நமக்கு ஒன்று வராதுன்னு சொன்னாலே இல்லை எனக்கு அது வராமல் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணணும். வராதுன்னா அதை வர வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த இன்டர்வியூவில் அவுட் ஆஃப் 300 ஐஎஃப்ஓஎஸில் 225, டாப் 3 ஹையஸ்ட் மார்க்கில் நான் இந்த தடவை இன்டர்வியூ மார்க்கில் அதிகம். அதனாலேயே இந்த எனக்கு சர்வீஸ் கிடச்சிது. ஏன்னா நமக்கு யார் இன்டர்வியூ வராதுன்னு சொன்னாங்களோ, ஓகே இவனால அவங்க தான் இன்டர்வியூ எனக்கு மார்க் போடாமல் இருந்திருக்காங்களோன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம் வாயை. ஏன்னா நமக்கு வாய்க்கு வந்து ஒரு அளவே கிடையாது. இப்படி பேசுவோம், அப்படி பேசுவோம். அதனால் நீங்கள் என்றைக்குமே உங்களை பிலீவ் பண்ணுங்கள். பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் கிடைக்கிறது கண்டிப்பாக உறுதி. ஆனால் எனக்கு டைம் வந்து 2 வருஷத்துக்குலாம் வாங்குவீங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த ப்ராசஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்கும். ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். அதுதான் இன்டர்வியூ ஜர்னி. திரும்ப இதுதான் 4 times சிவில்ஸ், 1 time ஃபாரஸ்ட்டு. அது இல்லாமல் வந்து கிளியர்டு ஐஎஃப்எஸ் வந்து ஒன் ஆஃப் டாப் 3 ஹையஸ்ட் மார்க்கில் வரேன். கடைசியாக ஒரு தேங்க்யூ நோட் போடணும்ல. டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கெட்டிங் லோ மார்க்ஸ். ஸோ இன்சிஸ்ட் யோர் செல்ஃப் தட் நான் மார்க் கம்மியாக வாங்குறேன், ஐயோ நம்ம படிக்கிறதுக்கு இந்த யூபிஎஸ் செட் ஆக மாட்டோம் நினைக்காதீங்க. நீங்கள் யாராச்சும் நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டனோ யூபிஎஸ்சியில், யாராச்சும் நான் தப்பான முடிவு எடுத்துட்டனோ, எனக்கு இது வராதோ அப்படின்னு யாராச்சும் யோசிக்கிறீங்களா? யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்டது
யோசிச்சிங்கன்னா வாங்கவே வாங்கன்ற மாதிரி இருக்கவே இருக்கோம் நாங்கள். நீங்கள் கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த ஜேர்னி சில பேருக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு கண்டிப்பாக ஸ்மூத்தாக எனக்கு கண்டிப்பாக கிடையாது. சில பேருக்கு லக் இருக்கலாம், டைமிங் இருக்கலாம். எனக்கு அந்த லக்கு டைமிங்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணனா உனக்கு சர்வீஸ் கிடைக்காம இருக்காது. இன்னொன்று, ஏதோ ஒன்று இந்த யூபிஎஸ்சி உனக்கு ஏதோ ஒன்று கொடுக்கும். அது நீ நினைக்கிறத விட பெருசாக கொடுக்கும். நமக்கு தெரியாது. நம்மள இந்த ப்ராசஸ் என்ன ஹம்பிள் ஆச்சு. ஒருவேளை ஃபர்ஸ்டே வாங்கியிருந்தேன் அப்படின்னா தெரில, நிறைய ரீல்ஸ் போட்டுருந்துருக்கலாம், நானும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல்ஸ் போட்டிருக்கலாம். அதை என்ன பண்ண வைக்கல. நீ என்னதான் ஆனாலும் நீனும் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் அப்படின்றது என்ன ஹம்பிள் ஆகுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு சுச்சுவேஷனும் சரி, ஒரு ஃபெயிலியர்ஸும் சரி, நமக்கு நிறையா பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சில விஷயங்கள் அந்த ரெசிலியன்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை அந்த ஆட்டிடியூடை மட்டும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து வந்துடுவோம், அதுலேருந்து எழுந்து வந்துடுவோன்ற மைண்ட் செட்டுக்கு போங்க. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஓகே, இத்தனை புக்கு படித்தோம், நிறைய படிச்சிருப்போம், மெயின்ஸ் கிளியர் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறத விட்டு நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், ஏதோ கற்றுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து பிலீவ் இன் யோர் செல்ஃப், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டிஸ். நெகட்டிவ் பீப்புளோட இருந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸையும் இம்பீட் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ப்ராசஸையும் டவுன் பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப அதுதான் நான் சொல்கிறது. வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எஸ், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எனக்கு வந்து இருக்க டவுட் என்னன்னா, நீங்க நெகட்டிவ் மார்க்ஸ் எப்படி சார் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நான் எப்படி சார் குறைச்சீங்க? எனக்கு வந்து ஆன்சரை பார்த்தாலே அது ஒண்ணு போல தான் இருக்கு. ஓகே, சால்வ் பண்றது தெரியல. ஆன்சரை பார்த்தாலே அந்த ஆன்சர் இந்த 2 பாயிண்ட் நம்ம 3 பாயிண்ட் இருக்குனா 2 பாயிண்ட்க்கு நமக்கு தெரிஞ்ச பாயிண்டா இருக்கு. அடுத்த பாயிண்ட் டவுட்டா இருக்கு. பட் இருந்தாலும் இது கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின ஒரு வேகத்துல. கரெக்ட். இதுக்கு தான் வந்து இந்த மார்க் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 100 क्वेश्चन போடுங்களேன். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 70 அட்டெண்ட் பண்ணுறோம், கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 40 கரெக்டு, 30 தப்பு. 40 × 2 80, 30 × 0.6 0.66. கால்குலேட்டர் சொல்லுங்கம்மா. சில பேர் இப்போ மைண்டுக்குள்ளேயே போட ஆரம்பிச்சிருங்க. கரெக்டா? இல்லை அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 19 point. அப்ப 80 minus 19.8 60.2 வா? இது ஒரு சினாரியோ. ஓகேவா? 70 क्वेश्चंस போடுறோம். இப்போ வந்து நம்ம இது 80 क्वेश्चंஸா மாத்துவோம். அதே 30 தப்பு, அதே 50 ரைட், 100 19.8 எவ்வளோ வருது? 80.2. அதே 30 தப்பு தான் பண்ணுறோம். கரெக்டா? ஆனால் மார்க் இங்கே கொஞ்சம் அதிகம். சரி, அப்படியே கூட விடுங்க. இந்த 60.2ல் இதில் ஒரு 5 தப்புன்னு வச்சுப்போமே. இன்னும் எக்ஸ்ட்ரா 5 தப்பு பண்ணுறோம். 35, 55, 55 × 2 45 வச்சுப்போமா? 90. 35 × 0.6 எவ்வளோ வருது? 0.66. 23 பாயிண்ட், சரி ஒரு 23 வச்சுப்போம் சும்மா. 67. மிச்சம் ஒரு 10 क्वेश्चन எக்ஸ்ட்ரா போடுறோம். அதில் பாதி ரைட்டு, பாதி தப்பு. ஆனால் மார்க் எவ்வளோ வருது? இங்கே 60.2 வருது, அங்கே 67 வருது. அப்போது இதில் என்னென்னா உங்கள் அக்யூரசி ரேட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் அக்யூரசி ரேட் 60% இருக்குது சார் அப்படின்னா கோ ஃபார் ஹையர். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ அந்த கால்குலேஷனை போடுங்க. நான் 90 क्वेश्चन போடுறேன், 55 ரைட்டு, மீதி வந்து 35 தப்பு. அதுக்கு என்ன மார்க் வருது? அதே இப்போ 80 क्वेश्चंस போடுறேன், அதே 60%, மார்க் ஆனால் கம்மியாக வரும். அப்போ அந்த கால்குலேஷன்ஸ், அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு பாருங்க. எனக்கு எது செட் ஆகுதுன்னா எனக்கு கொஞ்சம் அக்யூரசி கம்மி. நான் அதனால் 90லேருந்து ஒரு 85 to 90 क्वेश्चंस போடுவேன். நான் எப்படி இருந்தாலும் அக்யூரசி அதே தானே இருக்கு. அக்யூரசி மாற மாட்டேங்குது. 60%, 100ல் 60% தான் எவ்வளோ மார்க்கு? 60. இதே 90ல் 60%னா
கம்மியாக வரும்ல. அப்போ அந்த பெர்முடேஷன் காம்பினேஷனை நீங்கள் டெஸ்ட் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ கண்டுபிடிக்க முடியும். அதே தான் சிசேட்லையும். சிசேட்டில் அந்த காம்பினேஷன் பாருங்க, காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அக்யூரசி பர்சன்ட் கம்மி அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்கள் அக்யூரசி பர்சன்ட் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. நிறைய டெஸ்ட்டில் போடும்போது தான் உங்கள் அக்யூரசி பர்சன்ட் இவ்வளோ. சில பேர் என்னன்னா வந்து நம்ம அதிகமாக கொஸ்டின்ஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சி வெறும் 60 கொஸ்டின்ஸ் தான் போடுவோம். 40 கொஸ்டின் கரெக்டாக போட்டுருப்பீங்க, 20 கொஸ்டின் தப்பாக இருப்பீங்க, ஆனால் மார்க் கம்மியாக தான் வரும். அப்போ யோசிக்கணும். யோசிச்சு எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு பார்க்குறோம், நமக்கு எத்தனை செட் ஆகுது. எனக்குலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல 50 கொஸ்டின் தான் போடுவேன். 50ல் 40 கரெக்டாக வந்து 10 தப்பானும் மார்க் கம்மி தான் வருது. அதை நான் 90 கொஸ்டின்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா 60 கரெக்டாக 30 தப்பு கட் ஆஃப் கூட அதிகமாக மார்க் வந்துடுது இல்லை. அதை பாருங்க. சிசேட்லையும் அதே தான். சிசேட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 50 கொஸ்டின்ஸ் போட்டு 35 கரெக்ட் 15 ரைட்னா என்ன வரும், இல்லை 30 போட்டு வெறும் 40 தான் போடுறீங்க, அதில் 30 கரெக்ட் 10 தப்புனா என்ன மார்க் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கான கேம், உங்களோட பிலிம்ஸ் கேம் எப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கிரிக்கெட்டில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், கேஎல் ராகுல்னா அவர் வந்து கிளாசிக்காக தான் ஆடுவார், ஸ்ட்ரைக்கரே நல்லா ஆடுவார். ஆனால் எம்எஸ் தோனி, ஹர்திக் பாண்டியானா கிளாசிக்லாம் கிடையாது, பாலை பார்த்தா அடிக்கணும். அதே மாதிரி தான் உங்கள் பிலிம்ஸ் கேம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் அக்யூரசி எத்தனை கொஸ்டின் நீங்கள் போடணும்னு பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? அப்போ அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு தெரிய வந்துடும் என்னன்ட்டு. வேற யாராச்சும் இந்த டவுட்ஸ்? எஸ் ஓகே. ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மெயின்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அதோடைய ப்ரிப்பரேஷனும் சிவில் சர்வீஸோட ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அது எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் சிவில் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிச்ச பிறகு எனக்கு தேர்ட் அட்டெம்ப்ட்ல தான் ஃபாரஸ்ட் மெயின்ஸுக்கு நான் எழுத போகிறேன். சிவில்ஸ் முடிச்சுட்டு அப்போ மிச்சம் இருந்த டைமில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ இருந்து வச்சு எழுதுனால நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் படித்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மந்த் 2 மந்த் ஃபிலிம்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் படித்தேன். அந்த டைமில் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் நான். இன்னொன்று என் ஃபாரஸ்ட்ரி மெயின்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ரி பாட்னி, சிவில்ஸ் மெயின்ஸ் வந்து ஆந்த்ரோபாலஜி நான். ஓகேவா? சொல்லுங்க. நான் வந்து இங்கே 7 அரியர்னு சொன்னேன்ல, அங்கேயே எனக்கு முடிஞ்சு, எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை அக்ரி எடுக்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் அக்ரி எடுத்தும் கிளியர் பண்ணலாம். நான் ஒழுங்காக காலேஜில் படிக்கல, சரி அந்த பாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் ஆந்த்ரோபாலஜி ஆரம்பித்தேன். இன்னொன்று நம்பிக்கை என்னன்னா, இப்போ ஆந்த்ரோபாலஜி எடுத்து நம்மளால கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியுது, எதை எடுத்தாலும் நான் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் ஃபாரஸ்ட்டையும் பாட்னியும் எடுத்தேன் இந்த ஃபாரஸ்ட்டில். அதனால் எதை எடுத்தாலும் நம்மளால பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட். ஏற்கனவே படித்ததை வச்சு சர்வீஸ் வாங்க முடியும், கிராஜுவேஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஆப்ஷனல் நம்ம எடுத்தும் சர்வீஸ் வாங்க முடியும், எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒன்லி திங் இஸ் அபவுட் மைண்ட் செட் தான். ஓகேங்களா? வேற யாராச்சும் வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? நீங்க கேட்டீங்கன்னா உங்க டவுட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் ஆஃப் யுவர் தி ஸ்டூடண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்குள்ள நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50க்கு மேலே, கிட்டத்தட்ட போனால் 80 டெஸ்ட் நான் அட்டன் பண்ணிருப்பேன். ஏன்னா என்டையர்லி ரிலை ஆன் டெஸ்ட்டில் சில இடத்துல நான் வந்து ஆகஸ்ட்ல தான் ஆரம்பிச்சதுனால முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்ல, அதை நான் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும். டெஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த மந்த் டெஸ்ட் அந்த மந்த் டெஸ்ட்னு எடுக்கும் போது அந்த மந்த்தில் இருக்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், அது மூலமாக நான் அதை படிச்சிருப்பேன். ஸோ வந்து நான் டெஸ்ட்டு ரொம்ப படித்தேன். நான் டெஸ்ட் நிறைய போட்டு பார்த்தேன், 70 to 80 டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பேன் நான் கண்டிப்பாக. அதை தாண்டியே போயிருக்கும்பா. நான் அதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க, அதனால தான். எஸ்ஏ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? எஸ்ஏக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படின்னா, எஸ்ஏ டாபிக் படித்தா உங்களுக்கு அதுக்கான மீனிங் புரியாது. ட்ரபிள் இஸ் ட்ரபிள் அந்த டைலாக் வரும் தெரியுமா, அந்த மாதிரி நமக்கு கடைசி வரைக்கும் புரியாமே இருக்கும். அதை புரியறதுக்காக தான் எடிட்டோரியலில் டாபிக்ஸ் இருக்கா, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டாபிக் நீங்கள் உங்களுக்கு படித்து புரியும். அது இல்லாமல் ஒரு அந்த எஸ்ஏ இப்போ நம்ம வந்து நார்மலாக சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல்னு எழுத முடியாது. எஸ்ஏனா ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் தட் மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டாபிக், இந்த டாபிக் ஏன் சிக்னிஃபிகண்ட்டு, எங்கெங்கெல்லாம் வேற இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு WH மாடலில் ஒரு 6லேருந்து 7 கேட்டகரி நம்ம பிரித்து ஒன்னொன்றுத்துக்கும் அனக்டோட்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிறதா இருக்கட்டும், போயம், எக்ஸாம்பிள்ஸ், இந்த இன்னும் அது இல்லாமல் சில கோட்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ஒரு பேராக்கும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். நம்ம அது இந்த அப்ரோச் கொடுத்தாலே எஸ்ஏ வந்து ஒரு டீசென்ட் மார்க் வரும். நம்ம
ஒரு பேஜுக்கு 2 பேரா மோஸ்ட்லி எழுத பாருங்கம்மா. 2 பேரா நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 11 பேஜ் எழுதும் போதே உங்களுக்கு 1000லேருந்து 1400 வேர்ட்ஸ் வந்துடும். அது எப்படின்னா நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது, நீங்கள் எப்போ எழுத ஆரம்பிக்கும் போதுன்னா ஃபிலிம்ஸோட கண்டென்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்களா? அப்போ GS1, GS2, GS3 ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க மெயின்ஸ். அது பார்க்கும்போது ஒரு எஸ்ஏ உட்காந்து உங்கள் ஸ்டைலில் ஒன்று எழுதுங்க. அது இல்லாமல் டாப்பர் காப்பியோ அப்புறம் நம்ம மாடல் ஆன்சர் கொடுப்பாங்க, இது ரெண்டையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அப்படியும் செட் ஆகலை அப்படின்னா மென்டார் போங்க, அவங்க ஒரு அப்ரோச் சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களுக்குன்னு ஒரு ஓன பேட்டர்ன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. கண்டிப்பாக எஸ்ஏ வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வேற யாராச்சும் எந்த டவுட்ஸ் வந்தாலும் கிளியர் பண்ணிருப்பேன் தான். ஃபர்ஸ்ட் டைம் புரியுது. நான் ஏன் கிளியர் பண்ணியிருப்பேன் தான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ். கிளியர் பண்ணியிருப்போம் பண்ணலன்னு தெரியல, கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்ற அவங்க மைண்ட் செட் உள்ளே போகும்போதே கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது நீங்கள் வந்து மைண்டை ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் போகும்போது நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம், நமக்கு அங்கே போய் நிறையா கொஸ்டின் தெரிய போகுது அப்படின்னு இல்லாமல் நம்ம படிச்சிருக்கோம், மோஸ்ட்லி நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் தான் அங்கே வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் போகும்போது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரிஞ்சாலே ஓகே நமக்கு கொஸ்டின் தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, அது உங்கள் பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு போகும். இன்னொன்று, அங்கே நீங்கள் பொறுமையாக அந்த கொஸ்டினை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு கொஸ்டின் தெரியலையா, அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. அதுலேயே உட்காந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னா 5 to 10 minutes எடுத்துக்கும். ஸோ மற்ற கொஸ்டின்லேயும் அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே கேரி ஓவர் ஆகும். அதனால் உங்களால் அப்ரோச் பண்ண முடியாது. இன்னொன்று, நம்ம இது படித்தா கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிடலாம் கிடையாது. படித்ததை வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் போடுகிறோம். அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம கற்றுக்கிட்ட அக்குமுலேட்டட் நாலேஜோ ரெசிடுவல் மெமரியோ நம்ம கொஸ்டினை செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் உங்களை இன்ட்யூஷனில் நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஃபஸ்ட் இன்ட்யூஷன் இருக்குல்ல, அதில் பிலீவ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து சில நேரத்தில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. ஒரு கொஸ்டினை பற்றி சுத்தமாகவே தெரியாது, அந்த வேர்டை பற்றியே தெரியாது அப்படின்னா ரொம்ப வைல்டான கெஸ் எடுக்காதீங்க, அந்த கொஸ்டினை விட்டுருங்க. ஏன்னா நம்மள மாதிரி தான் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்லேயே ஒரு ஒப்பீனியனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இன்னும் ஒன்லி திங் இஸ் அபவுட் மைண்ட் செட் தான். சிசேட்டும் அதே தான். ஜிஎஸ் கஷ்டமாக வந்துச்சு, நம்ம ஜிஎஸ்லேயே போய்டும், அதில் சிசேட் நம்ம எப்படி போடுவோம்னு நினைக்காதீங்க. ஜிஎஸ் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, அது முடிஞ்சு. சிசேட் 2 hours இது தனி. இதை போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஸ் சார், எஸ் சார். எத்திக்ஸ் ஆன்லைன் டவுட் முடிச்சுட்டு வந்தாங்க, ஒரு ஃபியூ டவுட்ஸ். எஸ் எஸ் சார். எத்திக்ஸ் எப்படி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்திக்ஸ் நோட்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து பேசிக் ரீடிங்காக கார்த்திகேயன் சார் புக் இருக்குல்ல, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, அந்த புக்கை 2 to 3 times படித்தேன். ஏன்னா நம்ம எத்திக்ஸ் டேர்ம்ஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கவே மாட்டேன் காலேஜ் டைம்ஸில். அப்போ அதை பற்றி புரிஞ்சுக்கணும். 2 to 3 times அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுப்பாங்க, கிளாஸ் நோட்ஸ் இருக்கும் கரெக்டாக. அதை வச்சு நம்மளே ஒரு நோட்ஸு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு மைக்ரோ நோட்ஸோ இல்லை ஷார்ட் நோட்ஸோ மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் டெஃபினிஷன்ஸ் மனப்பாடம் பண்ணணும். வாட் இஸ் எத்திக்ஸ், வாட் இஸ் மொராலிட்டி, வாட் இஸ் வேல்யூஸ், வாட் இஸ் இன்டெகிரிட்டி. அது இல்லாமல் நம்ம சில ஃபிலாசபர்ஸ் படிச்சிருப்போம், எத்திக்ஸ் ஃபிலாசபர்ஸ், அதை வந்து எத்திக்ஸோட கனெக்ட் பண்ணணும். அது இல்லாமல் எத்திக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ், சிவில் சர்வன்ஸ் எக்ஸாம்பிள், ஹிஸ்டாரிக் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு எடுத்து நோட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுத முடியும். இப்போ கோட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், கேஸ் ஸ்டடி அப்ரோச் பண்ணணும் நம்ம கிளாஸ்லேயே சொல்லுவாங்க. அந்த நோட்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். எஸ் சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அண்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூபிஎஸ்சி அண்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். இன்னொன்று நான் ஓப்பனாக சொல்ல போனேன் அப்படின்னா, யார் இங்கிலீஷ் மீடியம் படித்தோம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷனாக இல்லாத ஆள் நான் ஒருத்தவன். இங்கிலீஷ் மீடியம் படித்தோம், ஆனால் நம்ம தமிழ் தான் ஒழுங்காக தெரியும், இங்கிலீஷில் மீனிங் தெரியாது. யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காம ஃபஸ்ட்டே கூகுள் வச்சியாச்சும் அந்த மீனிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வேர்டுக்கான மீனிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக டைம் எடுக்கும், பட் நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் டு த அதர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ப்ராக்ரஸில் உங்கள் ப்ராசஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்க முடியும். தமிழ் மீடியத்தில் யூபிஎஸ்சி எழுதணும்னா மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் எழுதலாம், ஆனால் ஃபிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. ஸோ அதுக்காகவாச்சும் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அது இல்லாமல் ஒரு வேளை புரியல அப்படின்னா டெய்லி நியூஸ் நேவிகேட்டர் அறம் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம சேனல்லேருந்து போடுறோம். அது இல்லாமல் டெய்லியும் வந்து எய்ம் சிவில்ஸோ அறம் ஐஏஎஸ் டவுன் ஹால், அதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படி ஹிந்துவில் என்னென்ன நியூஸ் படிக்கணும்,
நீங்கள் எக்ஸ்ட்ரா நியூஸ் போகாமல் இந்த நியூஸ் பேப்பரில் இந்த பேஜஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அது இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க இந்த நியூஸை அழகாக உங்களுக்கு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்படி தான் படிக்கணும், ஃபிலிம்ஸ்க்கு இப்படி படிக்கணும், மெயின்ஸ்க்கு இப்படி படிக்கணும், பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இப்படி படிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ட்ரஸ்ட் யுவர் சோர்சஸ், ரிலை ஆன் யுவர் சீனியர்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் எனி கைடன்ஸ் மெம்பர்ஸ், அவங்களே கொண்டு போயிடுவாங்க. எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நிறைய ஃபேக்ட் மெமரைஸ் பண்ணணும். எஸ். அதுக்கு ஏதாவது ஐடியா, டெக்னிக்ஸ்? ஃபேக்ட்டை மெமரைஸ் பண்ணணும், அதுக்கு டெக்னிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாச்சும் லேண்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் பிளாக் சி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நிமோனிக் மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளாக் சி பார்டரிங் கண்ட்ரிஸ்னால் பல்கேரியா, கிரீஸ், யுக்ரைன், ஜார்ஜியா, ரஷ்யா, டர்க்கிலாம் இருக்கும். அதனால் எப்படி ஞாபகம் வச்சோம்னா வந்து ப்ரூ ஜிஆர்டி, ப்ரூனா பல்கேரியா, ரஷ்யா, உக்ரைன், ஜார்ஜியா, ரஷ்யா, டர்க்கி, ப்ரூ ஜிஆர்டி ஞாபகம் வச்சுப்பேன். அது நமக்கு பிடிச்ச வார்த்தைகள், இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் மனப்படம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, ஒரு 4-5 டைம் அதையே பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேக்ட் கேம் மாதிரி ஆடலாம். நீ இதை சொல்லு பார்ப்போம், நான் சொல்லு பார்ப்போன்ற மாதிரி ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பியர் குரூப்ஸ் நீங்கள் உங்களுக்கே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட் மெமரைசேஷன் இதெல்லாம் ஒரு ஃபன் கேமாக இருக்கும். அதுவே உங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ஹெல்ப் பண்ணும். எஸ். ஓகே. ஸோ இவ்வளோ ஜேர்னியில் எப்படி ஃபேமிலி ப்ரெஷர், ஃபினான்ஷியல் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இந்த இவ்வளோ பெரிய ஜேர்னியில் ஃபேமிலி ப்ரெஷர் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸிங்க கிளியர் பண்ணதுனால அரம் அடாப்டட் மீ. ஓகேவா? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஏன்னா இது சும்மா சொல்லிக்கிறதுக்கோ கிடையாது, ரியாலிட்டி என்ன நடந்துச்சோ அதுதான். ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் வச்சு நம்ம கிளியர் பண்ண பார்க்கலாம். இல்லை பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும் எல்லாமே. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் தான் தராங்க இப்போ யூபிஎஸ்சிக்கு. பழைய மாதிரி நீங்கள் வந்து வேலை பார்த்து தான் படிக்கணும், அந்த ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி கதெல்லாம் இருக்கும்ல, அந்த அவங்க ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தேவையில்லை. நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு மந்த்லி ஸ்காலர்ஷிப் இருக்குது. மெயின்ஸ் போனால் மெயின்ஸுக்கு தனி ஸ்காலர்ஷிப் இருக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட் போனால் அதுக்கான ஸ்காலர்ஷிப் இருக்குது, நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பர்சனாலிட்டி டெஸ்ட் போகும்போது எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், பிளேசர் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே இன்ஸ்டியூட் தான். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் போதும், ஃபினான்ஷியல் பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியது உங்கள் மென்டல் கிளாரிட்டி அண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ரெஷர்ஸ். அதுக்கு நம்ம தான் தீர்வு. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு நம்மளை சொல்லுவாங்க, நீ படிக்க மாட்டே எப்படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிஜெக்ஷன் ஹாஸ் டு பி யுவர் ஃபியூல். ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம படுற அவமானங்கள் தான் நமக்கு வந்து ஒரு ஃபியூலாக இருக்கணும். அதுக்கு நீங்களே உங்களுக்கு ரெடி ஆகிக்கணும். இன்னொன்று, யாருக்கு நீங்கள் எடுக்கிற முடிவில் நீங்கள் இந்த இடத்துல லாங் ஸ்டாண்ட் சஸ்டெயின் பண்ணி இல்லை அப்படின்னா எந்த முடிவுலையும் உங்களால் லாங் ஸ்டாண்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஒரு 4 வருஷம் படிக்கிறீங்க, கிளியர் பண்ணல அப்படின்னா எந்த ஃபீல்டு போய் லாங் ஸ்டாண்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணியிருப்பேன்ற ஆதாரம் எதுக்காச்சும் உங்களால் தர முடியுமானா கண்டிப்பாக முடியாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச எஃபர்ட் போடுங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இன்ஸ்டியூட் இருக்குது, இன்ஸ்டியூட் மென்டார்ஸ் இருக்கிறாங்க, தே வில் சப்போர்ட் யூ. ஓகேவா? ஓகே சார். ஸோ ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆன் தி ரோ. எஸ் சார். ஜென்ரலாக ஆப்ஷனல் எந்த ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த சிலபஸ் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த வேர்டுக்கு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு புரியுதான்னு பாருங்கள். பிஓக்கு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி இதுக்கு நம்ம செட் ஆகும். டெமோ கிளாஸஸ்லாம் இருக்கும், ஒரு ஆப்ஷனுக்கும் டெமோ கிளாஸ் போங்க, பாருங்கள். ஒருவேளை டெமோ கிளாஸ் இல்லை, நீங்கள் தனியாக பார்க்குறீங்கன்னா பிஓக்யூஸ் எடுத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஏற்கனவே வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து புக்ஸு, சோர்ஸஸ், இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இயரில் பார்க்கும்போது ஆப்ஷனுக்கு இனிஷியலாக வந்து நம்ம கிளாஸ் தான் போக முடியும், நோட்ஸ் எடுக்க முடியாது. அப்புறம் மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில வேணால் ஷார்ட் நோட்ஸ், சில செலக்டிவ் சாப்டர்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிஓக்கு அனலைஸ் பண்ணி எழுதினாலே இந்த ஆப்ஷனல் வந்து ஓரளவுக்கு சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபாரஸ்ட்டில் ஆப்ஷனல் செலெக்ஷன், உங்களோட ஆப்ஷனல் பற்றி. ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் பாட்னி. நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்னால பாட்னி வந்து ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபாரஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல் அதுவும் எல்லாருமே எடுப்பாங்க, சோர்ஸஸும் ஈஸியாக அவைலபிள். அதை நான் எடுத்துட்டேன் நான். எஸ். ஓகே. ஸோ 2 கொஸ்டின் ரிலேட்டட் தான். எஸ். ஸோ எப்படி என்சிஆர்டி படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று குரூப் 2 கிளியர் பண்ணனால எப்படி எஸ்சிஆர்டி, என்சிஆர்டி இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்களா, எப்படி அந்த ப்ராசஸ்?
ஓகே சார். என்சிஆர்டி படிக்கணுமா அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சிக்கு படிக்கணுமானா என்சிஆர்டி படிக்கணும். என்சிஆர்டி படிக்கலாம், நீங்கள் யூபிஎஸ்சி படிக்க வேணான்றதா அர்த்தம். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு தெரியாத இடம் என்ன பண்ணுவோம், கூகுள் மேப் போடுவீங்க, கரெக்ட். அப்போது என்சிஆர்டி நமக்கு ஒரு கூகுள் மேப் மாதிரி. என்சிஆர்டி இல்லாமல் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண முடியாது. யாராச்சும் அப்படி உங்களை சொல்லியிருந்தாங்க என்சிஆர்டி நான் படிக்கல அப்படின்னா அவங்க படித்ததே சிபிஎஸ்சியாக இருந்திருக்கும், கரெக்டா? அவங்க படித்ததே சிபிஎஸ்சியாக இருந்திருக்கும், இல்லை ஐசிஎஸ்சி படிச்சிருந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கான பேக்ரவுண்டு வெல் ஆஃப் பேக்ரவுண்டாக இருக்கும். அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு பெரிய எஜுகேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு படித்தாலே எல்லாமே புரிகிற மாதிரி இருந்திருக்கும். நம்மளை மாதிரி என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரணும்னா என்சிஆர்டி படித்தாதான் அதுக்கான பேசிக் லாங்குவேஜ் யூபிஎஸ்சி லாங்குவேஜ் நமக்கு புரியும். என்சிஆர்டி இல்லாமல் யூபிஎஸ்சி படிக்க முடியாது. இன்னொன்று நோட்ஸ் வந்தால், இப்போ மற்ற நோட்ஸ் வந்தால் கூட என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் அவங்க நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, தவிர என்சிஆர்டி இல்லாமல் அவங்களே நோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எஸ்சிஆர்டியில் சில செலக்டிவ் சாப்டர்ஸ் யூனிட் 8, 9 அப்போ நான் படிக்கும் போது தமிழ்நாடு கவர்னன்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது இல்லாமல் 11th 12th ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா சம்மந்தப்பட்ட புக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து எஸ்சிஆர்டி புக்ஸ் படிக்கல சார் நான். அதை வச்சு டிஎன்பிஎஸ்சி நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன் சார். ஓகே. ஸோ ஆஃப்லைன் ஒரு டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, சொல்லிடுங்க. எஸ் சார், சொல்லுங்கம்மா. யூபிஎஸ்சி சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நான் தெரியாமல் தான் யூபிஎஸ்சி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உள்ளே படிக்கும்போது ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸாக இருக்கும், அவங்களோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னோம்ல, செல்ஃபாக பார்க்கும்போது ஒரு செல்ஃப் ரெகக்னேஷன், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபேமிலின்னு பார்க்கும்போது ஓகே, நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் சிவில் சர்வெண்ட் நம்ம இருந்து ஆனது கிடையாது, ஒரு கிராஜுவேஷன் அந்த அளவுக்கு இது எக்ஸ்போசர் இல்லை, நம்மளால இன்னமும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது மற்றவங்களுக்கு இருக்குன்னு நம்ம காட்டுறதுக்காகவும் இருக்கட்டும். இன்னொன்று, நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன வயசுலேயோ சரி இப்போ இருக்கிற வயசுலேயோ நம்ம யாரோ வெளில பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக காசு கொடுத்துருப்போம், யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல. அந்த ஹெல்ப்பை ஒரு பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு இந்த சிவில் சர்வீஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன், உங்கள் பாக்கெட்லேருந்து மணி எடுத்துருப்பீங்களா? ஆனால் அந்த சிவில் சர்வீஸில் உங்கள் பாக்கெட்லேருந்து மணி எடுத்து தேவையில்லை. அந்த வர்ற ஃபண்டை சேனலைஸ் பண்ணி ஒரு பெட்டர் இம்பாக்ட், ஒரு மீனிங்ஃபுல் இம்பாக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி ஒரு அது இன்னும் ஒரு இன்னர் ஒரு சோல் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்ல, அதுதான் மோட்டிவேஷன். இன்னொன்று இந்த மோட்டிவேஷன் லாங் ஸ்டாண்ட் சஸ்டைனபிலிட்டி இருக்கிறதுக்கான காரணம் அந்த ரிஜெக்ஷன் தான்மா. நம்மளை நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லும் போது இல்லை நான் ஃபெயில் ஆகலை, நான் ட்ரை தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இல்லை முடியாது, இல்லை நீ போதும் நிறுத்திக்கோ நம்ம உள்ள ஒன்று சொல்லுவோம்ல, இல்லை நிறுத்திக்க முடியாது கிளியர் பண்ணி தான் ஆவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் மோட்டிவேஷன். தேங்க்யூ. ஓகே. ஸோ வேறு கொஷின்ஸ் இருக்குங்களா ஆஃப்லைன்? வேற யாருக்காச்சும் இருக்கா? வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே. ஒரு ஆன்லைன்ல சிசாட் ப்ரிப்பரேஷன் ஆர்எஸ் அகர்வால் புக்கை வந்து நான் படிக்கும்போது ஆர்எஸ் அகர்வால் நான் கிளாஸ் அப்போ ஜாயின் பண்ணலை. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பிவைக்யூ அனாலிசிஸ் தான். ஏன்னா ஒரு வருஷமும் மாறிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 2021 போடும்போது அந்த வருஷம் சிசாட் தான் இருக்கிறதுலே கஷ்டம் நினச்சேன். 2025 வரைக்குமே 2025 தான் ரொம்ப கஷ்டம் நினச்சேன். 2024 போடும்போது இருக்கிறதுல 2024 தான் கஷ்டம் நினச்சேன். வருஷம் எந்தெந்த வருஷம் எதனோ அந்தந்த வருஷம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ சிசாட் ரொம்ப எவால்வ் ஆகிட்டே போகுது. டெய்லி ஒரு 2 hours இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 hours வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து எப்போ உங்களுக்கு வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் எப்போ இம்ப்ரூவ் ஆகணும்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் மூலமாக தான் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீடிங்கை விட்டிங்கன்னா நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் உங்களால் போடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. காம்ப்ரிஹென்ஷன் போடுறதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங், மேக்ஸ் போடுறதுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் பிவைக்யூ அனாலிசிஸ் இதான் சார் பண்ணேன் சிசாட். ஓகே. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஐஎஃப்எஸ் மெயின்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் ஜென்ரலாக தனியாக இங்கிலீஷ்னு நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு ஆண்டர்னம்ஸ் சினோனிம்ஸ் என்ன இருக்கும், முக்கியமான எஸ்எஸ் டாபிக் என்ன இருக்குது, அது இல்லாமல் இந்த ப்ரிசிஸ் ரேட்டிங், இது எல்லாமே எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் போடுறதே இந்த நியூஸ் பேப்பர் தான் சார். இதனால தான் நான் எல்லா இடத்துலையுமே நியூஸ் பேப்பரும் என்சிஆர்டியும் என்றைக்குமே யாருக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க.
அப்படி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. ப்ளீஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா என்சிஆர்டி அண்ட் நியூஸ் பேப்பர் இதை மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு மேப்பே, இதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸு. ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஆஃப்லைன் டவுட்ஸ் இருக்குங்க? ஆஃப்லைன் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஆப்ஷனல் வந்து நான் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த பேசிக்காக எனக்கு இந்த ஒரு கிளாரிட்டி இல்லையா, அதனால நான் ஆப்ஷனல் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். இப்போ இருக்கிற அவேர்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸோட சேர்ந்து ஒரு பக்கம் ஆப்ஷனும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த என் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு இடத்த ரீச் ஆகணும்னா நிறைய வழி இருக்குது. இதில் என்னுடைய வந்து நான் ஆப்ஷன் லேட்டாக ஜாயின் பண்ணேன். நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணாலும் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ ஓவரால் இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரிப்பரேஷனில் என்ன லெசன்ஸ் லேர்ன்? இப்போது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்? எஸ் சார், இந்த ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான். எல்லா வயசுலையும் ஜெயிச்சவங்க இருக்காங்க. 21 இருக்காங்க, 35 இருக்காங்க, 62 இருக்காங்க, 80 ஜெயிச்சாங்க. நான் இந்த வயசுல ஜெயிச்சேன். சரி, ஓகே, சாட்டிஸ்ஃபை. ஜெயிச்சன்றதை விட நான் எய்ம் பண்ண ஒரு அஸ்பிரேஷனை அட்டைன் பண்ணேன். இன்னொன்று, இந்த ப்ரிப்பரேஷன் எனக்கு ஹம்பிள்னஸை கற்றுக் கொடுத்தது. 3வது முக்கியமானது, யூ கேனாட் லூஸ் ஆல்வேஸ். நீங்கள் எப்பயுமே தோத்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க, அதே மாதிரி எப்பயுமே ஜெயிச்சு கூட இருக்க மாட்டீங்க. சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். பார்ட் இல்லை, அதுதான் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டே. சக்ஸஸ்ன்னு நம்ம நினச்சிக்கிட்டா உண்டு, அதை ஃபெயிலியர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா உண்டு. அப்போ எல்லா நேரத்துலையும் நீங்கள் தோத்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு டைம் உங்களுக்கான டைம் வரும். ஆனால் அது வரைக்கும் அந்த ப்ராசஸ்லேயே ஸ்டே பண்ணணும். மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாது. மற்றவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. மெயின்ஸுக்கு நான் முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. அதனால் டெஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருந்தால் மார்க் எடுக்கும்போது அனலைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருந்தால் அந்த சோர்ஸ் மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணுங்கள். டோன்ட் ரிலை ஆன் டூ மெனி சோர்சஸ். இது இருந்தாலே போதும். சில நேரத்தில் நம்ம எல்லாமே பண்ணியும் சரி வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸ் விட்டு வெளில வந்துடாதீங்க. பிலீவ் இன் யுவர் ப்ராசஸ். எஸ் சார். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஆஃப்லைன்? அவங்க கேட்குறேன், சொல்லு. தேங்க்யூ. எஸ் மேம். எஸ். இந்த ஆட்டிடியூட் எங்கேருந்து டெவலப் ஆச்சுன்னா என்ன ஸ்போர்ட்ஸ் இதுலேருந்து. நான் Under 14 தமிழ்நாடு ஆடிருக்கேன், கிரிக்கெட் ஆடிருக்கேன். ப்ரோபால் ஸ்டேட் லெவல் பிளேயர் நான். இன்னைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு காலை திரும்ப புது கேம் தான் ஆரம்பிப்போம். அவனுக்கு தோப்போம், அந்த கேம் நம்ம தோற்றுருப்போம். இன்னொரு மேட்ச் ஜெயிப்போம். ஆனால் ஒரு மேட்ச் நம்ம அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிற வரைக்கும் விடவே கூடாது, அந்த மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் விடவே கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு வெறித்தனம், அந்த ரெசிலியன்ஸ் ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ்லேருந்து டெவலப் ஆச்சு. இன்னொன்று, மற்றவங்களை ப்ளே பண்ண மாட்டேன். நான் பண்ண தப்பு, ஓகே கரெக்டு தான், நான் பண்ணது தான் தப்பு. ஸோ அதுலேருந்து கற்றுக்கலாம். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் எடுத்த டிசிஷன் இப்போ லாங் ஸ்டாண்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணி இல்லைன்னா இனிமேல் இருக்க பொருள் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது. இன்னொன்று, அந்த ரிலேட்டிவ் சொன்னால நான் யூபிஎஸ்சி நீங்கள் பண்ண மாட்டீங்க கஷ்டம் அப்படின்னு. இல்லை, அந்த கஷ்டம் இல்லை, அவர் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டராக இருந்தார் அவர். அதனால நான் விடலை, அதனால கண்டிப்பாக கிளியர் பண்ணேன் நான். சில நேரத்தில் அது நம்ம வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறது கிடையாது, இதை நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. இது ரிவெஞ்ச் கொடுக்க கிடையாது, நமக்கு அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஒரு வேர்டு, நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சர்வீஸ் வாங்கினதுனாலே அவருக்கு ஏதாச்சும் பிரயோஜனமா இல்லை. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உன்னால் முடியாது, இல்லை என்னால் முடியும் அப்படின்ற, அதுதான் முக்கியமான மோட்டிவேஷன். இந்த ஸ்போர்ட்ஸு, நம்ம பியர் குரூப்ஸ் நம்ம சொல்கிறது சில 1-2 அந்த ஸ்பார்க் ஆகும்ல, அது இப்போ நான் சொல்கிற வார்த்தை ஏதோ ஒரு ஸ்பார்க் யாருக்கோ ஒருத்தவங்க சர்வீஸ் வாங்க ஹெல்ப் பண்ணும். அந்த அவங்க சொல்கிற வார்த்தையிலேருந்து நம்ம ஸ்பார்க் எடுத்துக்கணும், தவிர யாரையும் நம்ம ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காகவோ யாரையுமே அவங்க நம்ம வாங்கிட்டு பாரு நம்ம போயிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் பி ஹம்பிள், ஸ்டே சைலண்ட், ஸ்டே காம், ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டிஸ். ஓகேவா?
ஓகே ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்ன ஹவு டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு யூபிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி இனிஷியலாக நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் கண்டிப்பாக இதுக்குன்னு டைம் டெடிகேட் பண்ணி படித்தாதான் யூபிஎஸ்சியை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், யூபிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணணும் சார். ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணால் தான் என்னுடைய புரிதல் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு இனிஷியல் 6 மந்த் ஃபுல் ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே ஃபுல் டைம் வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. மிச்ச டைம் வந்து உங்கள் டைமை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உங்கள் டைம் நீங்கள் எப்படி போகுது அப்படின்ட்டு. 8 மணி நேரம் தூங்குறீங்க, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, அது இல்லாமல் 2 hours பர்சனல் டைம், ஆக மொத்தம் 18 hours போயிடுச்சு. மீதி 6 hours இருக்குது. 6 hoursல 2 hours டைம் நீங்களே வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகிக்கோங்க. அது இல்லாமல் ரிமைனிங் 4 hours இருக்குது. அந்த 4 hours எஃபெக்டிவாக ஸ்லீப், அதாவது டைமர் வச்சு ஸ்டாப் வாட்ச் வச்சு எவ்வளோ மணி நேரம் எஃபெக்டிவாக படிக்கிறீங்கன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு 3 to 6 month நீங்கள் வந்து இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு தனியாக டைம் ஒதுக்கியே ஆகணும். எஸ் சார். ஓகே ஸோ லாஸ்ட்டாக இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் சார். அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்வியூ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒன் ஆஃப் த லோயஸ்ட் மார்க்ஸ் சொன்னேன் 2022. 2023 அண்ட் 2024 வந்து ஒரு ஆவரேஜான மார்க். 2025 நான் அந்த ப்ரிடிக்ஷன் சொன்னேன்ல, இந்த பிக் கேட் மட்டும் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், நான் அந்த 7 பிக் கேட்டோட பிஹேவியர் படித்த ஒரு பிலிப்ஸ் கொஸ்டின் வந்துச்சு. அதே தான் அந்த பிக் கேட்ஸ் சயின்டிஃபிக் நேம் வந்து நான் ஓகே இந்த ஒரு வேளை கேட்பாங்களோ, ஒரு வேளை ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி அங்கே இருந்த சேர் பர்சனும் கேட்குறாரு அந்த 7 பிக் கேட்டோட சயின்டிஃபிக் நேம் ஒரு 10 seconds சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்ம மெமரைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கொஞ்சம் வந்து நல்லாவே பண்ணிட்டு போயிட்டேன் நான். டக்குன்னு கேட்கும்போது பேந்திரா பேட்டஸ், பேந்திரா லியோ பர்சிகா, பேந்திரா உன்கா, பேந்திரா உன்சியா, அசினோனிக்ஸ் பேட்டஸ், பூமா கான்காலன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவர் எழுந்து நின்று கிரேட் சொல்லி கை கொடுத்து இப்படி தம்ஸ் அப் கொடுத்து சென்ட் பண்ணிட்டார். அப்போ டாப் 3 மார்க்கில் வர. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பயப்படலை. கடைசி இன்டர்வியூவில் கொஞ்சம் கூட பயம் கிடையாது. கேட்குறீங்களா தெரியும், தெரியாத கொஸ்டினுக்கு ஜென்யூனாக தெரியாதுன்னு சொன்னேன். அந்த ஜென்யூனிட்டியை நீங்கள் காமிக்கிறீங்களா இல்லையன்றது அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். இதுதான் என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். இனிஷியலாக வந்து நானே டவுட் பண்ண இந்த இன்டர்வியூ ப்ராசஸ், கடைசியில் நான் ஏதோ ஒரு ஹோப், ஒரு ரே ஆஃப் ஹோப் இருந்ததுனால இந்த இன்டர்வியூ எனக்கு அவார்ட் பண்ணிச்சு. அந்த இன்டர்வியூவோட இதனால முக்கியமான இந்த சர்வீஸும் கிடச்சிது. இதுதான் என்னோட இன்டர்வியூ ஜேர்னி சார். எஸ் ஓகே ஓகேங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஆர் கம் டு த செஷன், எண்ட் ஆஃப் த செஷன். ஒரு யாராவது ஒருத்தர் ஸ்பார்க் ஆனால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் பர்டிகுலராக அவர் ஓன் பிசிஎம்லேருந்து இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. த ஹோல் சிஸ்டம் அரமோட அசிஸ்டன்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு ரிசர்ச் பண்ணி லேர்ன் பண்ண மாதிரி. இப்போ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இன்டர்வியூ போகும்போது லாஸ்ட்டாக முடிக்கும் போது அதில் ஒரு வயலில் ஃபிலிம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அதை ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு டைமே கிளியர் பண்ணி அடுத்து மெயின்ஸ்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஹிஸ் ஓன் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்னிங் அண்ட் ஃபைனலி சக்ஸஸ். சரிங்களா? ஸோ தட்ஸ் அ வெரி ரியல் எக்ஸாம்பிள். வேறு எங்கேயும் நம்ம போய் ஒரு மோட்டிவேஷனோ இல்லை இதை எடுத்துக்க தேவையில்லை. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே எப்படி அது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயம், அது என்சிஆர்டியாக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் ரீடிங்காக இருந்தாலும் சரி, ஆன்சர் ரைட்டிங், ஆப்ஷனல், எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் ஆல்சோ கொஷின் சால்விங் டெக்னிக்ஸ், எல்லா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷனுமே ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? அதுலேருந்து கிடைச்ச ஒரு ஜேர்னி தான். ஹோப்ஃபுல்லி எல்லாத்துக்குமே ஒரு ரியல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஒரு பார்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் என்ன, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம். ஏன்னா தேர் வில் பி இண்டிவிஜுவாலிட்டி இதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணால் சக்ஸஸ். அந்த டிலே அப்படிங்கிற விஷயம் எவால்வ் ஆகி மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணி வந்ததான் அது டிலேவை தவிர, மற்றபடி ஒவ்வொரு வருஷமே ஏதோ ஒரு விஷயம் அங்கே என்ன ஆகிட்டு இருக்கு, வேல்யூ அடிஷன் ஆட் ஆகிட்டே இருந்திருக்கு அண்ட் ஃபைனலி காட் சக்ஸஸ். ஹோப்ஃபுல்லி தட் வில் மேக் யூஸ் ஆஃப் இட். எந்தெந்த எப்பவுமே ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் அதுலேருந்து நம்ம என்ன லெசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் அடாப்ட் பண்ணிங்கன்னா அரமோட டாப்பர் சீரியஸ் செஷன்ஸ் இருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜேர்னி இருக்கும். ரைட்? தேங்க்யூ ஆல். வில் ஸ்டாப் த. Thank you, sir. Before that, sir, adding only one point, sir. Okay, sir. Don't get trapped in the social media trap. UPSC social media trap ஒன்று இருக்கும். IAS
6 மாதத்தில் எப்படி ஆவது எப்படி இல்லை நான் ஏன்னா இந்த டைமில் டெக்னாலஜி இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். இட் ஹாஸ் இஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சோஷியல் மீடியாவில் வந்து மோட்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக 2 மணி நேரம் என்சிஆர்டி புக்ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்கோ இல்லை உங்களை ஒரு ஹாப்பினஸாக வச்சுக்கிற விஷயத்தில் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் ட்ராப் ஆகாதீங்க. எல்லா விஷயமும் எல்லாமே உண்மை கிடையாது. இப்போ நான் வந்து எப்படி நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே வாங்கினேன், எப்படி நான் இதெல்லாம் பண்ணேன், ரியாலிட்டிக்கு வாங்க. என்ன சர்வீஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி யோசிங்க. சோஷியல் மீடியா 2 hours 2.5 hours வீடியோ ஒன்லி ஜஸ்ட் பிகாஸ் மோட்டிவேஷன் கேட்காதீங்க. இங்கே வந்து நம்மளே மோட்டிவேஷன் தான். நிறைய பேர் இங்கே இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 minutes அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தவிர ½ an hour 1 hour 2 hour 3 hourன்னு போகாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் சோர்சஸ், ட்ரஸ்ட் யுவர் ஃபேக்கல்ட்டி. வெளில என்றைக்குமே நெவர் டவுட் யுவர் ஃபேக்கல்ட்டி. நான் நடுவில் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சார் நீங்கள் 7 வருஷம் இங்கேயே இருந்திருக்கீங்களே, ஏதோ ஒரு டைமில் இது வேறு எந்த இன்ஸ்டியூட் மாறலான்னு ஒரு எண்ணம் வந்திருக்குமே, வேறு இன்ஸ்டியூட் போனால் உங்களுக்கு ஏதாச்சும் கிளியர் ஆகுமோ, இங்கே ஒழுங்காக சொல்லித்தரலையோ? அப்படி கிடையாது. நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும், நீங்கள் ஏதோ உங்களை மாற்றிக்கணும். இங்கே வந்து இது சொல்லித்தரல அது சொல்லித்தரல அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருந்தால் குறைய அதை நிறையா மாற்றிக்கோங்க. அதை நான் சொல்லுவேன் நான். ஸோ ப்ளீஸ் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் சோர்சஸ். தேங்க்யூ வெரி மச். Thank you.